வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். ஒரு நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான திகில் நாவலை உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன். கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் ஆப்ஷன் அழுத்தி உங்கள் பாயிண்ட்ஸ்களை எனக்கு கொடுங்க. கேள்விப்பட்ட சில உண்மை சம்பவங்களை அடிப்படையாக வச்சு கற்பனை கலந்து எழுதியிருக்கிறேன். உங்கள் சப்போர்ட் எனக்கு எப்பவும் தேவை ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. 1930 வருடத்தில் ஒரு நாள் பன்றிமலையில் ஒரு மலை கிராமம் கலாங்காடு இருளில் இருந்தது. ஏ ராக்காயி! வாசலில் நின்று கொண்டு கூப்பிட்ட கணவனின் குரல் கேட்டு வெளியில் வந்தாள் அவனுடைய மனைவி ராக்காயி. தோ வந்துட்டேன் என்றவாறே தூக்குவாளியையும் கம்பளியையும் எடுத்து வந்து கணவனிடம் தந்தாள். ஒரு கையில் லாந்தர் விளக்கு. மன்னிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் தாமதமாயிட்டது என்றவளின் கன்னத்தில் மெல்ல தட்டினான் கணவன் சின்ராசு. தலைக்கு குல்லா அணிந்திருந்தான். உடலுக்கு குளிராடை போர்த்தியிருந்தான். இன்னைக்கு வயக்காட்டுக்கு காவலாளி வராட்டா என்ன? அவன் வந்ததுக்கு அப்புறம் போனாதான் என்ன? இப்படி பொழுதுல ஒரே குளிரால இருக்கும், தனியா வேற போறீங்களே. கிழங்கு எல்லாம் நல்லா ஊட்டம் பிடிச்சு வளர்ந்துடுச்சு. இப்பதான் பண்ணிங்க வந்து மண்ணை தோண்டி அத்தனையும் தின்னு நாசம் பண்ணிடும். இந்த 3 நாள் காவலுக்கு இல்லைன்னா போச்சு. விடிய காலம் வந்துடுவேன். உள்ளாரப்போ, பையன் முழிச்சுக்கிட்டா கூட நானும் வரேன்னு அடம் பண்ணுவான். அப்ப நான் கிளம்புறேன் என சொல்லிவிட்டு கையில் லாந்தர் விளக்குடன் கிளம்பி விட்டான் சின்ராசு. பெருமூச்சும் கவலையுமாய் அவனை பார்த்திருந்து விட்டு குடிசையின் உள்ளே சென்று கதவை தாழிட்டு கொண்டாள் மனைவி. குடியிருப்பு பகுதியை கடந்து தன்னுடைய நிலம் இருக்கும் பகுதியை நோக்கி கையில் லாந்தருடன் நடந்து கொண்டிருந்த சின்ராசு தன் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டு திரும்பினான். திரும்பியவன் அதிர்ந்தான். தூரத்தில் இருளில் ஏதோ ஒன்று தபதபவென்று குளம்படி ஓசையோடு ஓடி வருவது தெரிந்தது. என்ன அது? மாடி ஏதானோ மிரண்டு அத்துக்கிட்டு ஓடி வருதா? கேள்வியுடன் ஓரமாய் நின்றான். அவன் நினைத்தது சரிதான். மிக பெரிய காளை மாடு ஒன்று தன் பருத்த உடலை தூக்கி கொண்டு சீறி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. அது அவனை நோக்கித்தான் பாய்ந்து வருகின்றது. இது புரிந்ததும் வெலவெலத்து போன சின்ராசு எரியும் லாந்தரை அதன் முன்னே பிடித்தான். சில நிமிடங்கள் நின்று அது அவனையே பார்த்தது. அதன் விழிகள் செக்கச்சவேல் என இருப்பதை பார்த்ததுமே அவனுக்கு புரிந்து போனது. திருப்பி அதன் உடல் பாகத்தை பார்த்தான். அவ்வளவு பெரிய மாட்டிற்கு வால் இல்லை. ஒடியன், இது ஒடியன். அவ்வளவுதான். லாந்தரை தூக்கி அதன் மேல் எரிந்துவிட்டு தலை தெறிக்க ஓட ஆரம்பித்தான் சின்ராசு. சிறிது தூரம் அவன் ஓடுவதை ரசிக்கிறார் போல பார்த்திருந்து விட்டு பின் ஒரே பாய்ச்சலாக அவனை நோக்கி பாய்ந்து மிக எளிதில் அவனை நெருங்கி சடார் என அவன் முதுகில் தன் கொம்பால் குத்தி தூக்கி எறிந்தது அந்த காளை. தூர போய் விழுந்து துடித்து கொண்டிருந்த சின்ராசின் வயிற்றில் குத்தி மீண்டும் தூக்கி வீசியது. இப்பொழுது தூர போய் விழுந்த சின்ராசின் உடல் அசைவற்று போனது. குடல் சரிந்து வெளியே வந்திருந்தது. அவனது உடலை சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்து விட்டு பாய்ந்து இருளுக்குள் ஓடிய அந்த காளை மாடு ஒரு புதரை விட்டு வெளியே வரும்பொழுது மனிதனாக உருமாறி இருந்தது. அவன் தலையில் காளை மாட்டின் கொம்பு மட்டும் தெரிந்தது. அவன் முகத்தில் ஒரு குரூர புன்னகை. பின் காற்றை விட வேகமாக ஓடி மலையில் ஏறி மறைந்து போனான் அவன். அத்தியாயம் 2. யசோதா கஞ்சி காய்ச்சி பித்தளை தூக்கில் சுட சுட ஊற்றினாள். இஞ்சி துவையலை அம்மியில் அரைத்து ஒரு சிறிய டப்பாவில் எடுத்துக்கொண்டாள். வாசலில் குரல் கேட்டது. அண்ணி, அண்ணி! தூக்குவாளியும் கையுமாக சமையலறையை விட்டு வெளியே வந்தாள் யசோதா. ஹாலை கடந்து வாசலின் ஒரு ஓரமாக நின்று வாசலை எட்டி பார்த்தாள். யசோதா, வயது 18, நல்ல சிவப்பு, சுருள் சுருளான நீண்ட தலைமுடியை தளர பின்னி இருந்தாள். அடர்ந்த வளைந்த புருவம், செதுக்கினார் போன்ற நாசி, நீள்வட்ட முகத்திற்கு ஏற்றார் போன்ற சிவந்த சிறு இதழ்கள், சற்று விடைப்பான காதுகளில் நாட்டியமாடும் குடை ஜேமிக்கைகள், கழுத்தில் சிகப்புகள் பதித்த அட்டிகை, அத்துடன் புதுக்கருக்கு மாறாத தடித்த மஞ்சள் கயிறு பளபளத்தது. 1/2 பவுன் தாலியுடன் கனத்தது. திருமணமாகி 2 மாதங்கள் தான் ஆகியிருந்தது. குமுளிமலையின் அருகே இருந்த பன்றிமலை என்ற ஒரு சிறு மலை கிராமத்தில் பெருமாளுக்கு வாக்கப்பட்டவளின் சொந்த ஊர் தேனி அருகே எருமநாயக்கன்பட்டி. 5 தம்பிமார்களுக்கு மூத்தவனாயிருந்த 35 வயது பெருமாளுக்கு யசோதாவை பெண் பார்க்க வந்த அன்றே பிடித்து போனது. அன்று பூத்த புதுமலராய் மருதானையில் குளித்த விரல்களால் கைகளை குவித்து நமஸ்காரம் சொன்ன விதத்தில் சொக்கி போய்விட்டான் பெருமாள். 35 வயது ஆனாலும் நல்ல ஆகிருதியான உடல், கருப்பு என்றாலும் களையான முகம். யசோதா அவனை நிமிர்ந்து பாராமலேயே குரலை கேட்ட மாத்திரத்திலேயே கட்டிக்கொள்ள சம்மதம் சொல்லிவிட்டாள். தாய் மட்டுமே இருந்த யசோதாவுக்கு இந்த 2 மாதங்களுக்குள்ளாகவே எல்லாமுமாக ஆகிப்போனான் பெருமாள்.
புது மனைவியை தரையில் நடக்க விடாமல் உண்மையிலேயே தோளில் ஏற்றி கொண்டுதான் நடந்தான். வயலுக்கு கஞ்சி கொண்டு வருபவளை ஓடி வந்து தூக்கி கொண்டு வந்து மேட்டில் இறக்கி விடுவான். முள்ளு குத்தி விடுமாம். சொந்த வயலில் மாடு போல் அயராது உழைக்கும் கணவன் முகத்தில் இருந்த வியர்வை முத்துக்களை தன் சேலை முந்தையில் துடைக்கும் பொழுது பெருமாளின் கண்கள் பனிக்கும். அவன் தாயாரின் நினைவு வந்துவிடும். 12 வயதிலேயே தகப்பனை இழந்து கழனிக்கு வேலைக்கு செல்ல ஆரம்பித்த பெருமாளின் வியர்வை முத்தை இப்படித்தான் தன் சேலை தலைப்பால் ஒத்தி எடுப்பார் அவர். அதெப்படியோ தாயோ தாரமோ பெண்களுக்கு தன் பிள்ளை மற்றும் கணவனின் வியர்த்த முகத்தை சேலையில் துடைப்பதும், நனைந்த தலையை திட்டிக்கொண்டே முந்தியில் துடைத்து விடுவதும், கழுவிய கைகளை துடைக்க சேலை தலைப்பை நீட்டுவதும் என தானாகவே வந்துவிடும் போல வெள்ளந்தியாய் நினைத்தபடி சிரித்து கொள்வான் பெருமாள். இன்றைக்கும் வயலுக்கு கஞ்சி எடுத்து கொண்டு போகத்தான் தயார் செய்து கொண்டிருந்தாள் யசோதா. அண்ணி என்ற குரலை கேட்டு வாசலில் எட்டி பார்த்தவள் கண்களுக்கு பெருமாளின் கடைசி தம்பி விஸ்வம் கண்ணில் பட்டான். அவன் கோலம் அவள் நெஞ்சில் சுருக்கென்றது. தலை கலைந்து போய் உடலெல்லாம் புழுதிப்படிய கண்கள் சிவக்க அழுதபடி நின்று கொண்டிருந்தான். என்ன ஆச்சு? மெல்லிய ஆனால் பதட்ட குரலில் கேட்டாள். அண்ணி, பெருங்குரல் எடுத்து கதறினான் விஸ்வம். அண்ணே, நம்மளையெல்லாம் மோசம் பண்ணிவிட்டு போயிட்டார் அண்ணி. பண்ணையில் பாம்பு கடிச்சு பிடிச்சு அவரை டவுன் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க. பொழைக்கிறது கஷ்டம்னு வைத்தியர் சொல்லிட்டார் அண்ணி. உங்கள் முகத்தை பார்க்கணும்னு துடிக்கிறாரு என்றவாறு முகத்தில் அரைந்து கொண்டு அழுத விஸ்வத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த யசோதாவின் கையில் இருந்த பித்தளை தூக்குவாளி கீழே விழுந்து அதில் இருந்த கஞ்சி எல்லாம் தரையில் சிதறியது. அத்தியாயம் 3 ஆயிற்று. கணவன் பெருமாள் அல்பாயுசில் போய் இன்றுடன் 3 மாதங்கள் ஆகின்றன. ஓரளவு பெரிய அந்த சுண்ணாம்பு அடிக்கப்பட்ட 2 அறைகள் கொண்ட காரை வீட்டில் அழுது அழுது களைத்து போன விழிகளோடு தன் அறையில் விருந்தறையில் படுத்திருந்தாள் யசோதா. எதிரே ஒரு பலகையில் எரியும் மண் விளக்கு. அதை உற்று பார்த்தபடியே படுத்திருந்த அவளை அம்மா ரங்கம்மாளின் குரல் கலைத்தது. அம்மாடி யசோதா, இப்படியே சோறு தண்ணி இல்லாமல் கிடந்தா எப்படிம்மா? நல்ல மனுஷன், உங்கூட வாழ அவனுக்கு கொடுத்து வைக்காமலே போயிடுச்சு. இப்படி புருஷன் நினைவாவே கிடந்தா வயிற்றுல இருக்கிற உசுருக்கு என்ன பதில் சொல்றது? படுத்திருந்த யசோதாவின் கை அவளையும் அறியாமல் அவள் வயிற்றை தடவியது. ஏண்டி ரங்கு, இழுவையாக அழைத்தாள் பாட்டி ஒருத்தி. லொட் லொட் என்று உரலில் பாக்கை இடித்தவாறே. தூரத்து பாட்டி கிழவி துக்கம் கேட்க வந்து இங்கேயே தங்கிவிட்டவள். ரங்கம்மாள் அவளிடம் திரும்பி, என்னாத்தா என்றாள். இன்னும் பச்சை குருத்தா இருக்கிறவளை எத்தனை நாளைக்கு தாங்குவ? சட்டுப்புட்டுன்னு வயிற்றுல இருக்கிறத அலசிப்பிட்டு வேற ஒருத்தனை பார்த்து கட்டி கொடுக்க வேண்டியதானே? இப்போ என்ன, கண்ணால் ஆகி 2 மாசத்திலேயே போயிட்டான்ல, அப்படி என்ன இந்த 2 மாசத்துல வாழ்ந்திருக்க போறா? அவள் சொன்னதை கேட்டு அதிர்ந்தாள் ரங்கம்மாள். வெடுக்கென எழுந்து உட்கார்ந்தாள் யசோதா. வெற்றிலை பாக்கி வாயில் இட்டு குதப்பி கொண்டிருந்த அந்த 75 வயது கிழவியை வெறித்தாள். என்னாடி அப்படி பார்க்குறவ? நாட்டில் நடக்கிறத தானே நான் சொன்னேன். உன் இளமைக்கும் அழகுக்கும் ஒரு காவல் வேணுமில்ல, அதுக்குத்தான் சொன்னேன். நம்ம தென்னங்குடி முத்தம்மா பேரன் இருக்கான்ல, அவள் முடிக்கவில்லை. வெளியில போ. உருமலாய் வெளிவந்தது யசோதாவிடமிருந்து வார்த்தைகள். வெற்றிலையை குதப்பி கொண்டிருந்த அந்த பாட்டி குதப்புவதை நிறுத்திவிட்டு ஞே என விழித்தாள். என்னாடி சொன்ன என்றாள் காதின் மேல் கை வைத்து அவள் புறம் திருப்பி. காதில் பாம்படம் ஆடியது. உன்னை வெளியில போன்னு சொன்னேன். இம்முறை அதட்டலாக வெளிவந்தது யசோதாவின் குரல். நீங்க கொடுத்த 6 மாசத்துல அத்துக்கிட்டு நின்னீங்க, மறுக்கண்ணாலம் கட்டிக்கிட்டீங்களா? அம்மா கத்தினாள். ஏ யசோதா, சும்மா இருடி, அவங்க பெரிய மனுஷி, இப்படியெல்லாம் பேசப்படாது. பெரிய மனுஷின்னா பெரிய மனுஷி மாதிரி பேசணும். எங்க வந்து என்ன பேச்சு பேசுறிய? துக்கம் கேட்க வந்தமா போனமாண்டு இருக்கணும். எந்திரிச்சு போங்க முதல்ல. அனலாய் வார்த்தைகள் வெளிவந்தது அவளிடமிருந்து. யசோதாவையே சிறிது நேரம் உற்று பார்த்திருந்து விட்டு எழுந்து அறைக்குள்ளே போன கிழவி அடுத்த 5வது நிமிடத்தில் ஒரு துணி மூட்டை எடுத்துக்கொண்டு வெளியில் வந்தாள். ரங்கம்மாள் பதறினாள். பெரியம்மா, என்ன இது? அவதேன் சின்ன பொண்ணுண்டா, நீங்களும் அதை தானா எடுத்துவிட்டு கிளம்பலாமா? உள்ள வாங்க. நெருங்க முயன்ற அவளை கையமர்த்தினாள் அந்த முதிர்ந்தவள். வேணாம் அத்தா, நான் ஏன் சொன்னேன்டு உனக்கு இப்போ புரியாது. சின்ன வயசுல புருஷனை இழந்துபிட்டு தனி மரமாக நிற்கிற கொடுமை உனக்கு வேணாண்டுதேன். நீயோ வைராக்கிய கட்டையாக வாழணுண்டு நினைக்கிறவ போல இருக்கு. நானாவது புள்ள இல்லாமல் இருந்தேன், நீயோ வவுத்து புள்ளக்காரியாக நிற்கிறவ. நீயே வைராக்கியமாக வாழணும்னு நினச்சாலும் உன்னை சுற்றி இருக்கிறவனுங்க உன்னை விடமாட்டானவ. சமூகம் உன்னை வாயில் போட்டு மெல்லும். என் தங்கச்சி பேத்திக்கு அந்த துயரம் வேணாண்டுதேன் அப்படி சொன்னேன். நீ வாயில்லா பூச்சி, உன்னைய சுழுவா ஏமாத்திடும் இந்த உலகம்.
ஆனா இந்த 18 வயசுக்கு உன் இந்த கோபம் பெருசுடி. எனக்கு அன்னிக்கு என்னைய பார்த்த மாதிரி இருக்குது. நல்லா இரு ஆத்தா, நான் வாரேன் என்றவள் சற்று நடந்துவிட்டு பின் திரும்பி கோபத்துடன் நின்றிருந்த யசோதாவிடம் வந்தாள். உன் இந்த வைராக்கியம் உண்மைண்டா. உன்னை அந்த தெய்வந்தான் இனி காப்பாற்றணும். உன் இஷ்ட தெய்வத்தை கெட்டியா பிடிச்சுக்கோ என்றபடி பெருமூச்சு விட்டவாறே நடந்து சென்று விட்டார் அவர். அவர் சென்றதும் அதுவரை கோபத்துடன் திடமாக இருந்த யசோதா உடைந்து போய் சுவரோரமாய் உட்கார்ந்து முழங்கால்களை கட்டி கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவளது தலையை தடவியவாறே உட்கார்ந்திருப்பதை தவிர வேறு வழி தெரிந்திருக்கவில்லை ரங்கம்மாளுக்கு. அத்தியாயம் 4. 2 நாட்கள் கழிந்திருந்த நிலையில் கொழுந்தன்மார்கள் 5 பேரும் வீட்டிற்கு வந்திருந்தனர். தூரத்தில் அவர்களை பார்த்ததுமே முகத்தை சுழித்தாள் யசோதா. அம்மா கத்தினாள். அடுப்படையிலிருந்த ரங்கம்மாள் என்னவோ ஏதோவென ஓடி வந்தாள். என்னாத்தா? வாசலை நோக்கி கை காட்டினாள். அதோ பாரு, மனுஷ மிருகங்க 5 ஒன்னா சேர்ந்து வருதுங்க. போய் என்னான்னு கேட்டு அப்படியே அனுப்பிச்சுட்டு வா. அவனுக்கு முகத்துல முழிக்கவே எனக்கு இஷ்டமில்லை. அவள் சொல்லி முடிக்க, அடடே என்னங்கண்ணி இப்படி சொல்லிவிட்டீங்களே, உங்க மேல உயிரே வச்சிருக்கிற எங்களை போய் மிருகம்னு சொல்லிவிட்டீங்க. பரவாயில்ல, நீங்க தானே சொன்னீங்க. அப்புறம் அன்னிக்கு நாங்க சொன்னதை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? அவர்களில் மூத்தவன் நாயகம் கேட்டான். சட்டமாக நடுவீட்டில் வந்து நின்று கொண்டு இடுப்பில் கை வைத்தபடி அவளை பார்த்து ஒரு இகழ்ச்சி சிரிப்புடன் பேசி அவர்களை வெறுப்புடன் பார்த்தாள் யசோதா. தாய் ரங்கம்மாளுக்கோ ஒன்றும் புரியவில்லை. கடந்த சில நாட்களாகவே கொழுந்தன்மார்கள் வீட்டிற்கு வந்தால் எரிந்து எரிந்து விழுந்து அவர்களை விரட்டி கொண்டிருந்தாள் மகள். வயலிலிருந்து குத்தகை பணம் எடுத்து வந்தால் அவற்றை தூக்கி வீசினாள். அரிசி, பருப்பு, தானியம், காய்கறி, வாழைத்தார் என யாராவது ஆள் விட்டு அவர்கள் எடுத்து வந்து கொண்டு வருவார்கள். வந்தால் அவற்றையெல்லாம் தூக்கி வீதியில் எறிந்தாள். பைத்தியம் போல கத்தினாள். அம்மா ரங்கம்மாளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. இப்பொழுது மகளை கடிந்து கொண்டாள். என்னடி இப்படி நடந்துக்கிற? அண்ணன் இல்லாம நிற்கதியா அண்ணி நிற்கிறாளே, அவளுக்கு ஒத்தாசையா இருக்கலாம்னு வந்த பசங்களை இப்படி விரட்டுறியே, என்ன வந்ததுடி உனக்கு? உன்னை விட 2-3 தானே வயசுல மூத்தவனுங்க எல்லாம். ஏன் இப்படி நாயை விரட்டுற மாதிரி விரட்டுற? அப்படி சொல்லுங்க அத்தை, நீங்க பெரியவங்க, நீங்களே ஒரு நியாயத்தை சொல்லுங்க. யசோதாவுக்கு என்ன வயசாச்சு? 18 தானே ஆயிருக்குது. எங்க 5 பேருக்குமே தலா 28, 27, 26, 25, இவனுக்கு 24 தான். சொன்னா கேட்க மாட்டேங்குதே, நீங்களே சொல்லி ஒத்துக்க சொல்லுங்களே. அண்ணி என அழைக்காமல் யசோதாவை பேர் சொல்லி பேசிய விதம் நெருடலாய் ஏதோ வித்தியாசமாய் பட்டது ரங்கம்மாளுக்கு. நெற்றியை சுருக்கி கேட்டாள். என்ன ஒத்துக்க வைக்கணும் என் மகளை? அதான் எங்க 5 பேருக்குள்ள யாரையாவது கண்ணாலம் பண்ணிக்கட்டும். அண்ணனை விட பல மடங்கு நாங்க அவளை பார்த்துக்கிடுவோம். சொத்தும் பத்திரமா இருக்கும். காடு, கழனி, இந்த வீடு எல்லாம் பார்த்துக்கிடுறோம். கூடவே யசோதாவையும். இவ்வளவு சின்ன வயசுல என் கண்ணனுக்கு வாக்கப்பட்டு என்ன சுகத்தை கண்டா? அவளுக்கும் வயசு இருக்கு, அழகு இருக்கு, எதுக்கு கஷ்டப்படணும்? கல்யாணம் பண்ணிக்க மனசு இல்லேண்டா வேண்டாம், அப்பப்போ வந்து போய்க்கிடுறோம், இந்த வீட்லேயே இருந்துக்கிடட்டும். அவன் சொல்ல சொல்ல விக்கித்து போனாள் ரங்கம்மாள். அவன் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி ஹேய் என உரிமிக்கொண்டே சேலையை இழுத்து சொருகிக்கொண்டு விளக்குமாற்றை கையில் எடுத்தாள் யசோதா. சாத்து சாத்தென்று சாத்தினாள் அந்த 5 மனித ஓநாய்களையும். ஏய் ஏய் என அவர்கள் தடுக்க முயன்றும் ஏனோ முடியவில்லை. அடி அடி என்று அடித்து வெளியே தள்ளி கதவை படீர் என்று சாத்தினாள். மூச்சிறைத்தது அவளுக்கு. ஆத்திரத்தில் உடலெல்லாம் வெடவெடவென நடுங்கியது. அப்படியே மூடிய கதவின் மேல் சாய்ந்து நின்று கொண்டு அழ ஆரம்பித்தாள். விளக்கு மாற்று கற்றைகள் தலை உடல் என இருக்க கலைந்து போன தலையுடன் கண்கள் சிவக்க தெருவில் நின்றிருந்த அந்த 5 பேரையும் பார்த்து ஊரே சிரித்தது. நல்லா வேணும் மைனர்களுக்கு. பெருமாள் இருந்தப்போ கட்டு பெட்டிய வாழை சுருட்டிக்கிட்டு இருந்தவனுங்க, அவன் போனப்புறம் சொந்த அன்னிக்கிட்டேயே இப்படி நடந்துக்கிறானுங்களே, பாவம் யசோதா என்னை உச்சு கொட்டியது. இது இப்படி இருக்க, டே மாப்பிள்ளைகளா, ஆனாலும் அந்த ராங்கிக்காரிக்கு இத்தனை தெனாவிட்டு ஆவாதுடா. வயசுல சின்னவளா இருக்காளே, லேசா ஒரு மிரட்டுனாலே பத்திரத்துல கையெழுத்து போட்டுருவான்னு பார்த்தா உங்களவே இத்தனை பாடுபடுத்தி இருக்கிறாள் ஐயா. எல்லாம் 4 எழுத்து படிச்ச திமிரு. பொம்பளைக்கிட்ட விளக்க மாத்தடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, ஆம்பளை குலத்துக்கே அவமானம் அவங்களால. கிண்டல் செய்து 5 பேருக்கும் சுதி ஏற்றி விட்டனர் சேக்காளிகள். இப்படியா பட்டப்பகல்ல போய் கேட்பாக? ராத்திரி போய் நின்ன சத்தம் இல்லாம காரியத்தை முடிச்சுட்டு வராண்டாமா? என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைக்கு கொஞ்சம் வெக்கமும் ஊரார் மேல பயமும் இருக்குமில்ல. ஒருத்தன் சொல்ல, என்னது வெக்கமா? ஏ மாப்பிள்ளையலா, ஆளுதான் வடவடண்டு நோஞ்சா மாதிரி இருக்கா, ஆனா அடி யப்பா கன்னத்துல இடி மாதிரில விழும் என்றான் இன்னொருவன். தன்னையும் அறியாமல்
தன் இடது கன்னத்தை தடவியபடியே. சென்ற வாரம்தான் வயலுக்கு சென்று கொண்டிருந்த யசோதாவிடம் பல்லை காட்டி அறை வாங்கியிருந்தான். பெருமாளின் 5 தம்பிமார்களும் கண்கள் சிவக்க சிவக்க மதுவை உள்ளே தள்ளிக்கொண்டே இருந்தார்கள். நல்ல போதையுடன் யசோதாவின் வீட்டிற்கு வந்தனர். நள்ளிரவு நேரம். அங்கொன்றும் இங்கொன்றுமாக தள்ளி தள்ளி அமைந்திருந்தன வீடுகள். சாத்தியிருந்த கதவை காலால் எட்டி உதைத்து உள்ளே வந்தனர். ஏய், வாடி வெளியே, கத்தியவாறே வீடு முழுக்க தேடினர். யசோதாவோ ரங்கம்மாளோ தென்படவில்லை. கத்தி கூச்சலிட்டவாறே அங்கேயே போதையில் மயங்கி விழுந்தனர் 5 பேரும். விடிந்து வெகு நேரமாகி கண் விழித்த அவர்களின் கண்ணில் ஒரு காகிதம் படபடத்து கொண்டிருந்தது. அதை எடுத்து பார்த்தான் ஒருவன். தராதரம் தெரியாத இழி பிறவிகளை வீடு, நிலம், பத்திரம், நகை என எல்லாம் பீரோவில் வைத்திருக்கிறேன், பொறுக்கிக் கொண்டு போங்கள். அவரே இல்லை என்ற பிறகு இவைகளை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்ய? அவரின் ஞாபகமாக அவருடைய உயிர் என்னுள்ளே வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது போதும், நான் உயிர் வாழ. இதற்கு மேலும் தொல்லை தந்தால் ஊர் பஞ்சாயத்தை கூட்ட வேண்டி வரும். ஜாக்கிரதை. அதை படித்த அனைவர் முகங்களும் கோபத்தில் ஜிவு ஜிவுத்தன. பற்களை கடித்தனர் அந்த 5 பேரும். அத்தியாயம் 5. 10 நாட்கள் கழிந்திருக்கும். ஒரு நாள் இரவு. நல்ல குளிர்காலம். பன்றிமலை கிராமம் ஃப்ரீசரில் வைத்த ஐஸ் துண்டமாய் இருந்தது. எங்கும் இருட்டு. அந்த பிரதேசத்தை பொறுத்தவரை 4 மணிக்கெல்லாம் இருள ஆரம்பித்து 5 மணிக்கெல்லாம் முற்றிலும் இருட்டுவிடும். மக்கள் நடமாட்டம் அதிகம் வெளியே இருக்காது. 7 மணிக்கெல்லாம் வீட்டினுள் முடங்கி விடுவார்கள். பேச வாயை திறந்தாலே வெண்புகை வரும், அவ்வளவு பனி. ஊருக்குள் வேறு பகுதியில் மண் குடிசை வீட்டில் தன் ஜாகையை மாற்றியிருந்தனர் யசோதாவும் ரங்கம்மாளும். மேடிட்ட தன் கர்ப்ப வயிற்றை தடவியவாறே தூக்கம் வராமல் புரண்டு கொண்டிருந்தாள் யசோதா. திடீரென ஏதோ சத்தம் கேட்டது அவளுக்கு. ஏதோ மிருகத்தின் உருமல் சத்தம். வீட்டை சுற்றி சுற்றி ஓடுவது போல, கதவை நகத்தால் பிராண்டுவது போல. சுவரின் ஒரு ஓரமாக கம்பளி விரித்து போர்த்தி படுத்திருந்த யசோதா விருட்டென எழுந்து உட்கார்ந்தாள். இன்றும் அதே போன்று அந்த சத்தம் கேட்கின்றது. கடந்த 1 வாரமாக தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. நடுராத்திரி ஆனால் போதும் இந்த மாதிரி ஒரு மிருகத்தின் உருமல் ஒலியும் வீட்டை சுற்றி சுற்றி ஓடும் ஒலியும் சில நாட்களாகவே கேட்க ஆரம்பித்திருந்தது. அருகில் பார்த்தாள். தாய் ரங்கம்மாள் சுருண்டு படுத்து நன்கு உறங்கிக் கொண்டிருப்பது சிம்னி விளக்கின் மெல்லிய வெளிச்சத்தில் தெரிந்தது. மெதுவாக கைகளை தரையில் ஊன்றி எழுந்த யசோதா குடிசை கதவின் தாழ்பாளை சத்தமராமல் நீக்கினாள். வெளியே அடர்த்தியான இருள் பனிப்போர்வை போர்த்தி கொண்டு தெரிந்தது. தலையை மட்டும் வெளியே நீட்டினாள். எதுவும் தெரியவில்லை. ஒரே பனிமயம். யசோதா ஆச்சரியப்பட்டாள். இவ்வளவு பனிப்படலம் எப்படி இந்த நள்ளிரவுக்கு? எதிரில் யார் இருக்கிறார்கள் என்றே தெரியாமல். சற்று நேரம் சுற்றி சுற்றி பார்த்துவிட்டு கதவை மூடப்போன சமயம் மீண்டும் அந்த உருமல் சத்தம் கேட்டது. தலையை திருப்பி வாசலை பார்த்தாள். மனதுக்குள் பயம். சடக்கென சொடுக்கு போட்டது போல் பனி விலகி அங்கே ஒரு மிருகம் நிற்பது தெரிந்தது. நல்ல பெரிய காட்டு பன்றி மின்னும் விழிகளுடன் இவளையே உற்று பார்த்தபடி உரிமை கொண்டிருந்தது. வழக்கத்திற்கு மாறான பெரிய உருவத்துடன் வாய்ப்பகுதிக்கு மேலே நீண்ட 2 கொம்புகளை கொண்டிருந்த அதன் பார்வை அவளுடைய கர்ப்ப வயிற்றின் மேலேயே இருந்தது. தன் தலையை ஒரு சிலுப்பு சிலுப்பி இவளை பார்த்து உரிமிவிட்டு பின் பக்கவாட்டு புதர்களுக்கிடையில் சரிவில் சென்று மறைந்து போனது. அது இவளை பார்த்த பார்வையில் விதிர்த்து போய் நின்றிருந்தாள் யசோதா. அடிவயிற்றில் சுரீல் என ஒரு வலி உற்பத்தியாகி அம்மா என்ற அலறலுடன் மயங்கி கீழே சரிந்தாள் அவள். அத்தியாயம் 6. அழுத முகமும் சிந்திய மூக்குமாக மூலிகை பற்று அரைத்து கொண்டிருந்தாள் ரங்கம்மாள். கூடத்தில் கம்பளி போர்வையை கழுத்து வரை போர்த்தி சுருண்டு படுத்திருந்தாள் யசோதா. அனத்தல் நேற்றுக்கு இன்று குறைந்திருந்தது. யசோதாவின் அலறல் சத்தம் கேட்டு பதறி அடித்து கொண்டு எழுந்த ரங்கம்மாள் வாசலுக்கும் கூடத்துக்கும் நடுவில் மயங்கி சரிந்திருந்த மகளைக் கண்டு பதட்டத்துடன் உள்ளுக்கு கொண்டு வந்து படுக்க வைத்து முதல் வேளையாக கதவை சாத்தி மூடினாள். கன்னத்தை தட்டி தட்டி எழுப்பி பார்த்தாள். அசைவில்லை. தண்ணீர் தெளித்தாள். விழிக்கவில்லை. மாடத்திலிருந்த குலதெய்வத்தின் திருநீற்றை எடுத்து நெற்றி, கழுத்து, வயிறு என எங்கும் பூசிவிட்டாள். முனகினாள் யசோதா. உடல் நெருப்பாக கொதித்தது. அனத்த ஆரம்பித்திருந்தாள். விடியும் வரை காத்திருந்து விட்டு பொழுது விடிய நாட்டு வைத்தியரை அழைத்து வந்தாள். அந்த பகுதிக்கே நல்ல சிவம்தான் வைத்தியர். அவர் பரிசோதித்துவிட்டு நெற்றியை சுருக்கினார். புள்ள எதையோ பார்த்து மிரண்டுதான் உடம்பு காந்தது. என்ன ஆச்சு ரங்கம்மா? அவள் சொன்ன பதிலை கேட்டு அவர் யோசித்தார். பாதி ராத்திரி கதவை திறந்து வெளியே போயிருக்கா போல. வாசல்ல ஏதாவது எதிர்போக்கு இருந்திருக்கும், அதான் மிரண்டிடுச்சு. எதிர்போக்கா? அப்படின்னா? அதாம்மா,
இந்த காற்று கருப்பு பிசாசு மாதிரியான விஷயங்கள் ராத்திரியில் உலா வர்ற நேரத்தை தான் அப்படி சொல்கிறது. அந்த நேரத்தில் நாம் எதிர்பட்டா நம்மளை அடிச்சிரும். பிடிச்சு போச்சுன்னா உடம்புல ஏறிக்கும், இல்லை கழுத்தில் வாய் வச்சு ரத்தத்தை உறிஞ்சிக்கும். ஐயோ! பீதியுடன் வாய் விட்டு கத்தினாள் ரங்கம்மாள். பயப்படாத, அவ அது போகிறத பார்த்து மிரண்டிருக்கா, அவ்வளவுதான். நான் மருந்து தரேன், உள்ளுக்கும் கொடுத்துட்டு நெத்தையில் 10 போட்டு விட்டுடு. சுக்கு கஷாயம் காய்ச்சி கொடு, 2 நாளில் ஜுரம் இறங்கிடும். நான் நாளன்னைக்கு வர்றேன் சொல்லிவிட்டு சென்றார் அவர். அவர் சொன்ன மாதிரியே ஜுரம் இறங்கி கண்களை விழிக்கவும் வைத்தியர் நல்ல சிவம் வீட்டுக்குள் ரங்கம்மா என அழைத்தபடி நுழையவும் சரியாக இருந்தது. படுக்கையில் சிரமப்பட்டு எழுந்து உட்கார்ந்தவாறே சுவற்றுக்கு முதுகை முட்டு கொடுத்து ஆயாசமாக அமர்ந்தாள் யசோதா. வாங்கய்யா. இப்பத்தான் கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் கண்ணு திறந்துச்சு. நல்ல சிவம் புன்னகை முகத்துடன் யசோதாவை பார்த்தார். தூசி படிந்த ஓவியம் போல் இருந்த அவள் தோற்றம் அவர் மனதை கலக்கியது. எப்படி தாங்குவான் பெருமாள் இவளை? இந்த சின்ன வயதில் எவ்வளவு பெரிய இழப்பு! இந்த கடவுளுக்குத்தான் கருணை என்பதே இல்லையோ? எப்படிம்மா இருக்கு இப்போ? பரவாயில்லைங்கய்யா, ஆனால் களைப்பா இருக்கு. 2 நாளில் சரியாயிடும், மருந்து தாரேன். ஆமாம், வாசப்படியில் மயங்கி விழுந்து கிடந்தியாமே, அம்மா சொன்னாங்க. அந்நேரத்துக்கு வெளியில் ஏம்மா இறங்கின? அவர் கேட்டதும் தான் அன்றிரவு பனிப்புகையின் நடுவே தான் பார்த்த பயப்படும்படியான பன்றி உருவம் நினைவுக்கு வந்தது. பயத்துடன் விபரம் சொன்னாள். அவள் சொன்னதை கேட்டதும் அவர் முகம் மாறியது. மகமாயி என்றார் தன்னையும் அறியாமல். அவர் முகத்திலிருந்த சலனம் மற்றும் பயரேகைகளை பார்த்துவிட்டு ரங்கம்மாள் பதட்டத்துடன் வினவினாள். ஏன் வைத்தியரையா, நீங்க சொன்னீங்களே அது மாதிரி எதுனாவா? பலமாய் மறுத்து தலையாட்டினார் நல்ல சிவம். இல்ல ரங்கம்மா, நான் சொன்ன அதெல்லாம் எதிர்பட்டாதான் ஆளை தாக்கும். ஆனா இது தானா வர்றது, சொல்லி வச்சு குறி வச்சு தான் வரும். அதுக்கு முன்னோட்டம்தான் வீட்டை சுற்றி கேட்ட காலடி ஓசைகளும் உருமல் ஒலியும். ஆளை தேடி போய் வெளியே வரவிட்டு தாக்குறது தான் அதோட குணம். அது மிருகமும் கிடையாது, ஆவியும் கிடையாது, வித்தியாசமானது. அவர் சொல்ல சொல்ல ரங்கம்மாளின் வயிற்றில் புளியை கரைத்தது. என்ன வைத்தியரையா, என்னென்னவோ சொல்றீங்க. அப்படி யாரு அவளை தேடி வந்தது? அவர் உதடு பீதியுடன் உச்சரித்தது. ஒடியன், பன்றிமலை ஒடியன். அத்தியாயம் 7. அதை கேட்ட மாத்திரத்தில் சுவருக்கு சாய்ந்து கண்களை மூடியிருந்த யசோதா விருட்டென கண்களை திறந்து வைத்தியரை நோக்கி திரும்பினாள். என்ன ஐயா சொல்றீங்க? நான் பார்த்தது ஒடியனையா? ஆமா அம்மா, ஒடியன்தான். அவன்தான் உன்னை குறி வச்சு உன்னை எதிர்பார்த்து வெளியில நின்று இருக்கான். அவன் எதுக்கு என்ன தேடி வரணும்? அவர் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பின் எதையோ யோசித்தவராக, அது ஒன்றும் இல்லைம்மா, அது ஒடியனா இருக்காது. நான் ஏதோ ஞாபகத்தில் சொல்கிறேன். வயசாயிடுச்சு பாரு, எனக்கும் கொஞ்சம் புத்தியெல்லாம் மாறுது. அவன் பெரும்பாலும் கடாமாடு உருவத்தில் தான் வருவான். பன்றி ரூபத்தில் வந்தால் அது நம்ம பன்றி மேலே தெய்வம் வாராகியாத்தான் இருக்கணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அம்மா தான் உனக்கு தரிசனம் தந்திருப்பா. அந்த வாராகி அம்மனை மனசில் நினச்சி வேண்டிக்க. ஆத்தா எனக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகி என் புருஷனே மகனாக வந்து பிறக்கணும்னு. எல்லாம் சரியாயிடும். சரி, நான் கிளம்புறேன். ரங்கம்மா, கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிட்டு வா என சொல்லியவாறே வாசலை கடந்து வெளியே வந்து நின்று கொண்டார். ரங்கம்மாள் வெளியே வந்து அவரிடம் தண்ணீர் சொம்பை நீட்டினாள். அவர் அதை வாங்காமல் யோசனையாக அவளையே பார்த்தார். இந்தாங்க வைத்தியரே, தண்ணி கேட்டீங்க, வாங்காமல் யோசனையில் இருக்கீங்க. என் பிள்ளைக்கு அந்த பன்றிமல்ல தெய்வத்தோட தரிசனம் கிடச்சிருக்கு. இத்தனை கஷ்டத்துலையும் அவளுக்கு கடவுளோட அனுகிரகமாவது இருக்கேன்னு நினைக்கிறப்போ என்று சொல்லிக்கொண்டே வந்தவள் வைத்தியரின் முகத்தை பார்த்துவிட்டு சட்டென பேச்சை நிறுத்தினாள். அவர் விழிகளில் ஈரம் தென்பட்டது. பதறி போனாள் ரங்கம்மாள். ஐயா, என்ன இது? ஏன் கண் கலங்குறீங்க? அவள் பதட்டத்துடன் கேட்க அவர் தன் விழி நீரை சுண்டி விட்டபடி சொன்னார். ரங்கம்மா, மனசை தேத்திக்கம்மா. உன் பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பா. எப்போ வேணும்னாலும் அவள் உயிர் பிரிய வாய்ப்பு இருக்கு. ஐயோ, என்ன வார்த்தை சொன்னீங்க? அலறினாள் ரங்கம்மாள். அவளை அடக்கினார் வைத்தியர். கத்தாதம்மா, நான் யசோதா கிட்ட சொன்ன மாதிரி வந்தது சாமி இல்லை, அது நிஜமாவே ஒடியன்தான். அவன் குறி வச்சுட்டான்னா அவங்கள கொல்லாம விடமாட்டான். குறிப்பா சொல்லப்போனா அவன் வந்தது யசோதாவோட கர்ப்பத்துக்காக இருக்கலாம். அவனுக்கு வேண்டியது யசோதாவோட வயிற்று கருதான். அதுதான் அவன் குறி. இன்னும் 15 நாள்ல அமாவாசை வருது. அடர்ந்த இருட்டு தான் அவனோட பலம். அன்னைக்கு அவன் நிச்சயமா வருவான். அவன் வந்தா நிச்சயமா தன் இறையோட தான் போவான். புள்ளைய பத்திரமா பார்த்துக்க. அவளுக்கு வேண்டியதை வாங்கி கொடு. நான் ஒன்று சொல்கிறேன், அதை செய்.
சக்தி வாய்ந்த அந்த பன்றிமலை சாமியாரை போய் பார்த்துக்கிட்டு வாங்க, அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவாரு என சொல்லிவிட்டு அவர் சென்றுவிட விக்கித்து போய் நின்றிருந்தாள் ரங்கம்மாள். அவள் பின்னால் சற்று தள்ளி வாசல் படி அருகே சிலையாக நின்றிருந்தாள் யசோதா. வைத்தியர் நல்ல சிவம் சொன்ன அத்தனையும் கேட்டு விட்டிருந்தாள். அத்தியாயம் 8. மலையேற மூச்சு வாங்கியது யசோதாவுக்கு. பெரிதாக மூச்சு விட்டவாறே அருகிலிருந்த ஒரு பாறையில் உட்கார்ந்தாள். அருகிலேயே ரங்கம்மாளும் அமர்ந்தாள். யசோதா அழுத்து கொண்டாள். ஏமா, அந்த வைத்தியர் சொன்னதை நம்பி இவ்வளவு தூரம் என்னை கூப்பிட்டு வந்திருக்கியே, என்னால் நடக்க முடியல, போமா, எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. அப்படி சொல்லாதடி யசோதா, நம்ம பன்றிமலை சாமியார் ரொம்ப சக்தி வாய்ந்தவராம், என்ன குறையும் நிவர்த்தி செய்வாராம். அவர்கிட்ட நாம இது சம்பந்தமா கேட்டு ஏதாவது பரிகாரம் தேடிக்கலாம். இன்னும் கொஞ்ச தூரம் தாண்டி கண்ணு. கெஞ்சிய தாயை பார்த்துவிட்டு ஒன்றும் சொல்லாமல் எழுந்து நடக்க ஆரம்பித்தாள் யசோதா. சிலுசிலுவென்ற காற்று மலைப்பாதையில் அள்ளி கொண்டு போனது. பறவைகளின் கீச் கீச் ஒலியும் அங்கங்கே குரங்குகளின் தாவலும் பச்சை பசேல் என்று தென்பட்ட மரம் செடி வகைகளும் அவளுடைய மனதுக்கு இதமாக காணப்பட்டது. அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்த பன்றிமலை சாமியார் இருக்கும் இடம் சற்று உயரமான மலைப்பகுதியில். அவர் எப்பொழுதிருந்து அங்கே வசித்து வருகிறார் என்பது பலருக்கு தெரியாது. சடை பிடித்த தலைமுடியுடன் மீசை தாடியுமாக செங்காவி உடை உடுத்தி ஒரு காட்டு மரத்தின் அருகே ஒரு கல்லை பிரதிஷ்டை செய்து வணங்கி வந்தார். நாளாக மலை சாமியார், பன்றிமலை சாமியார், காட்டு சாமியார் என ஊரார் அவரை பயபக்தியுடன் வணங்க ஆரம்பித்தனர். அவர் பிரதிஷ்டை செய்த அந்த கல்லின் மேல் காட்டரளி பூக்களும் மஞ்சளும் என இறைந்து கிடக்கும். கல்லில் பதிந்திருப்பது என்ன உருவம் என்றே தெரியாது. 2 கொம்புகளும் கூர்பற்களுமாக மனித முகம் மற்றும் விலங்கின் உடல் அது. ஒரு பச்சை நிற துணியால் அந்த ஆராதனை கல்லை சுற்றி கட்டியிருந்தார் அவர். தன்னை தேடி வருபவர்களின் மனக்குறைகளை கேட்டு அவற்றிற்கு ஆறுதலோ பரிகாரமோ சொல்லி மண்ணை எடுத்து பிரசாதமாக தருவார். சில நேரம் எதுவும் பேசாமல் மௌனமாக அமர்ந்திருப்பார். ஒரு முறை சில விவசாயிகள் இவரிடம் வந்து, திருடனுக தொல்லை அதிகமாயிடுச்சு சாமி, வெள்ளாமை எல்லாம் களவாடிடுறானுங்க என இவரிடம் வந்து கண்ணீருடன் முறையிட்டனர். அவர் யோசித்தவாறே, பயப்படாம போங்க, இன்னைக்கு ராத்திரி உங்க வயல்ல அவனுக்கு நுழைஞ்சா உயிரோட வெளிவர மாட்டானுங்க. ஆமா, அப்படி செஞ்சா என் தெய்வத்துக்கு விளைச்சல்ல கால்வாசி படைக்கணும், சரியா? அவர் கேட்டதற்கு சரி என தலையாட்டி விட்டு சென்றனர். அன்று இரவு அவர்களுடைய விவசாய நிலங்களில் பதுங்கி நுழைந்து திருடி கொண்டிருந்த 5-6 ஆட்கள் திடீரென கேட்ட யானையின் பிளிரல் சத்தத்தை கேட்டு வெலவெலத்து போய் திரும்பினர். அங்கே அவர்கள் கண்டது பெரிய காட்டு கொம்பன் யானை ஒன்று சிவப்பு விழிகளுடன் முரம் போன்ற காதுகள் அசைய நின்று கொண்டிருப்பதை. ஐயோ, ஒத்த ஆனடோய், ஓடுங்கடா என்றவாறே சிதறி ஓடின ஒருவரையும் அந்த யானை விடவில்லை. அசாத்திய வேகத்துடன் ஓடி ஒவ்வொருவராக தன் தும்பிக்கையால் தூக்கி தரையில் போட்டு மிதித்து கொன்றது. அவர்களை துவம்சம் செய்துவிட்டு அது திரும்பும் பொழுது பன்றிமலை சாமியாராய் மாறியிருந்ததை மறைந்திருந்த தோட்ட காவலாளி பார்த்துவிட்டு ஊருக்குள் சொல்ல, அன்று முதல் சாமியார் மீது மக்களுக்கு பீதியும் பயமும் பக்தியும் சமமாக வந்தது. கூட்டமாக சென்று அவரை கண்டு ஆசை பெற்றனர். காணிக்கைகளையும் வழங்கினர். காய், கனி, கிழங்கு, பயிர்கள், சோளம், வாழை எனவும் இருக்கும், காசாகவும் இருக்கும். வெட்ட வெளியில் படுத்திருந்தவர் விரைவிலேயே ஒரு குடிசை வீட்டை கட்டிக்கொண்டு அதில் குடியிருக்க ஆரம்பித்தார். பன்றிமலை சாமியாரின் பெருமைகளை மகளிடம் சொல்லிக் கொண்டு வரவும் குடிசை வரவும் சரியாக இருந்தது. குடிசை கதவு சாத்தி இருந்தது. பாதி திறந்திருந்த ஜன்னல் வழியே பேச்சு சப்தங்கள் கசிந்து வந்து இவர்களுடைய காதில் விழுந்தன. அதை நெருங்கியவர்கள் எட்டி பார்த்து திக்கென திகைத்து அதிர்ந்து போயினர், உள்ளிருந்து வந்த பேச்சு சத்தத்தால். காரணம், உள்ளே சாமியாருடன் பேசிக்கொண்டிருந்தது யசோதாவின் கொழுந்தன்கள் 5 பேரும். அவர்களில் மூத்தவன் கேட்டுக்கொண்டிருந்தான். என்ன கருணா, எங்க அண்ணன் பெருமாளை பாம்பு உருவம் எடுத்து பயப்படுத்தி கொன்ன மாதிரி அந்த கழுதை அவன் பொண்டாட்டி யசோதாவையும் கொல்லாம இன்னும் ஏன் விட்டு வச்சிருக்க? நாங்க சொல்லிட்டு போய் 10 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. அத்தியாயம் 9. பதட்டமும் கோபமுமாக கேட்டவனை பார்த்து மெலிதாக சிரித்தான் கருணா என்கிற அந்த சாமியார். தன் தாடியை நீவியபடியே அவர்களை பார்த்தான். உங்க அண்ணனோட சொத்து உங்களுக்கு வரணும்னு கேட்டு வந்தீங்க, அவனை கொல்லணும்னு சொன்னீங்க. பதிலுக்கு வர்ற நிலத்துல 2 ஏக்கரை என் பேருக்கு எழுதி வைக்கணும்னு கேட்டேன், ஒத்துக்கிட்டீங்க. நானும் பாம்பு வடிவத்தில் போய் அவன் உசுரை வாங்கினேன். அதே போல் யசோதாவை பன்றி உருவம் எடுத்து குத்தி கிழிச்சு கொல்லலாம்னு நினச்சி போனேன் தான். ஆனா என்ன, அவள் 5 மாத கர்ப்பிணியாக இருந்தா. ஓ,
அவள் ஒரு புள்ளத்தாச்சின்னு தெரிஞ்சதும் கருணாவுக்கு கருணை பொங்கி வழிஞ்சிடுச்சோ? அதான் கொல்லாம வந்துட்டியோ? ஏளனமாக கேட்டான் இன்னொருவன். இதோ பாரு, நீ ஒன்றும் உண்மையான சாமியார் இல்லை. இந்த பன்றி மலையே ஆட்டி வைக்கிற மலை ஒடியனே நீதான்னு எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நினைச்ச விலங்குகளோட உருவத்துக்கு மாற முடிகிற சக்தியுள்ள ஒடியனா நீ இருக்கிறது மக்களுக்கு தெரிஞ்சா உன்னை அடிச்சே சாகடிச்சிடுவாங்கன்னு நீ பயந்த. நாங்கள் தான் உனக்கு இந்த சாமியார் வேஷத்தையே போட்டது. உன்னோட வேலையே எங்களுக்கு பிடிக்காத நாங்கள் கை காட்டுற ஆளுங்களை உன் ஒடி வித்தையால் நீ பரலோகம் அனுப்பணும், இல்லைனா பைத்தியம் பிடிக்க வைக்கணும். அவ்வளவுதான். எங்களுக்கு தேவை அந்த யசோதாவோட உயிர். அதை எப்போ எடுக்க போற? அதை முதல்ல சொல்லு. அவர்கள் கோபத்துடன் கேட்டனர். கருணா சிரித்தான். அதில் கோபமும் சற்று கலந்திருந்தது. என்ன உருட்டி மிரட்டுறது இருக்கட்டும், முதல்ல நான் வெளியில போய் இதெல்லாம் சொன்னா என்னாகும்னு நினைச்சு பார்த்தீங்களா? உங்க கூட வயக்காட்டுக்கு பிரச்சனைக்கு வரான்னு அந்த கலாங்காட்டு சின்னராசை காளமாட்டு வடிவம் எடுத்து என்ன கொல்ல சொன்னதே நீங்க தானோ? யசோதா புருஷன் பெருமாளை கொல்ல சொன்னதும் நீங்க தானோ? இன்னும் இப்படி பல பேரை அவன் கோபத்துடன் சொல்ல சொல்ல இளையவன் இடைமறித்தான். அடடா, என்ன கருணா நீ அதுக்குள்ள பொசுக்குன்னு கோபப்பட்டுட்டியே. நாமெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றும் இல்லை. நாங்கள் பொழப்புக்கு உனக்கு ஒரு வழி காட்டணும். நீ எங்களுக்கு வேண்டியதை செஞ்சு கொடுக்குற. நீயும் பன்றி மேல சாமியாரா மக்களும் பயத்தோடு கும்பிட்ற ஒரு கடவுளாக மாறிட்ட. பிறகென்ன? இப்போ எங்களுக்கு தேவை அந்த யசோதாவோட உசுறு. அது எப்போ பரலோகம் போகும்? அதை முதல்ல சொல்லு. அதுக்கு ஈடா அவளோட சிகப்புகள் அட்டிகையை உனக்கு தாரோம். அவள் உசுரோட இருந்தா சொத்து எங்கள் கைக்கு வந்தாலும் பிரச்சனை தான். அட்டிகை என்றதும் கருணாவின் கருத்த முகத்தில் ஒரு பளபளப்பு. உங்களுக்கு தேவை அவளோட உயிர்னா எனக்கு தேவை அவளோட கருப்பிண்டம். அந்த கரு தான் எனக்கு வேணும். என்ன சொல்ற? அனைவரும் புரியாமல் பார்த்தனர். அது எதுக்கு உனக்கு? வழக்கமா பிள்ளை பிறந்த பின்னாடி தான் தேவைப்படும். சிரித்தான் கருணா. அதை வச்சு தான் பிள்ளை தைலம் காய்ச்சணும். என்ன பிள்ளை தைலமா? அப்படின்னா? என்னுடைய இந்த நினைச்ச விலங்கா மாறுற சக்திக்கே அடிப்படை ஆதாரம் அதுதான். அந்த பிண்டத்தை சில மூலிகைகள் கலந்து ஊற வச்சு அரைச்சு காய்ச்சி தயார் செய்கிற பச்சை நிற எண்ணெய் தான் பிள்ளை தைலம். அதுக்கு கர்ப்பிணிகளை வசியம் பண்ணி வரவழைச்சு அவங்களோட வயிற்றை கிழிச்சு அந்த கருவை வெளியில் எடுத்துட்டு அந்த பெண்ணை திருப்பி அனுப்பிடுவோம். வயிறு கிழிப்பட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவளும் செத்து போயிடுவா. அதோ பாருங்க. ஓரிடத்தை நோக்கி கை காட்டினான் கருணா. 5 பேரும் திரும்பி அந்த இடத்தை பார்த்தனர். ஒரு பெரிய கண்ணாடி சீசாவினுள் கரும் பச்சை நிற திரவம் சில சதை கொழுப்புகளுடன் எண்ணெயில் மினுமினுத்து கொண்டிருந்தது. அதுதான் நான் சொன்ன பிள்ளை தைலம். அந்த சீசாக்குள்ள இருக்கிற எண்ணெய்க்கு இதுவரை 4 கர்ப்பிணிகள் தங்களுடைய கருவை தானமாக கொடுத்திருக்காங்க என்றபடி படு பயங்கரமாக சிரித்தவனை சற்று பயத்துடன் பார்த்தனர் ஐவரும். அவன் சிரிக்கும்போது புலியின் பற்கள் வெளித்தறிவதாக தோன்றியது அவர்களுக்கு. சரி சரி, சட்டனை எழுந்து நின்றனர். என்னவோ பண்ணு. அவளோ அவள் பிள்ளையோ உயிரோடு இருக்கக்கூடாது எங்களுக்கு. அதுதான் வேணும். அது எப்போ செய்வ? வர்ற அமாவாசை பூஜை பண்ணி என் உபாசனை தெய்வத்தை வரவழைச்சு அவளை வசியம் பண்ணி அவளை என் இடத்துக்கு வரவழைச்சு என் நோக்கத்தை நிறைவேற்றிக்குவேன். அதில் உங்கள் நோக்கமும் நிறைவேறும். போங்க என கோபாவேசமாக சொல்லிவிட்டு குடிசையின் இன்னொரு தடுப்பு அறைக்குள் சென்று விட்டான் கருணா. அதற்கு மேல் எதுவும் பேசாமல் விடுவிடுவென அந்த 5 சகோதரர்களும் குடிசையை விட்டு வெளியே வந்தனர். விட்டால் கோபத்தில் தங்களையும் புலியாய் மாறி அடித்து விடுவான் என அவர்களுக்கு தெரியும். ஒற்றையடி பாதையில் இறங்கி விடுவிடுவென நடந்து மறைந்தனர் அவர்கள். குடிசையின் பின்புறம் இருந்த புதர்களின் மறைவிலிருந்து வியர்த்து விறுவிறுத்து போய் வெளிவந்தனர் தாயும் மகளும். இருவர் முகங்களிலும் பீதி அப்பியிருந்தது. யசோதாவின் கண்களில் நீர் நிறைந்து ஒழுகிற்று. தன் கர்ப்ப வயிற்றை தடவியபடியே தாயை பரிதாபமாக கண்ணீருடன் பார்த்தாள் யசோதா. ரங்கம்மாளின் வயிறு பற்றி எரிந்தது. அடப்பாவிகளா, என் மகளின் மஞ்சள் குங்குமத்தை பறித்தவர்களை நீங்கள்தானா? கொலை பாதகர்களே! அதோடு விடாமல் வயிற்றில் இருக்கும் ஒன்றுமறியா சிசுவையும் அல்லவா கொல்ல துடிக்கின்றீர்கள்? இதற்கு இந்த மிருக மனிதனும் உடந்தை. ஐயோ, இந்த அநியாயத்தை கேட்க நாதியே இல்லையா? கடவுளே! மனதுக்குள் அரற்றியபடியே அழுது கரையும் மகளையும் அழைத்து கொண்டு எப்படி வீடு வந்து சேர்ந்தாளோ தெரியாது. இப்போதுதான் மெதுவாக மீண்டு காட்டு வேலைக்கு செல்ல ஆரம்பித்திருந்தாள் யசோதா. கூடவே ரங்கம்மாளும். அதில் வரும் அன்றாட வருமானம்தான் இருவருக்குமே ஜீவனம். இப்போது கணவன் இயற்கையாக மரணிக்கவில்லை, சொந்த தம்பிகளாலேயே கொலை செய்யப்பட்டிருக்கின்றான். தன்னையும் கொலை செய்ய போகிறார்கள் என்ற உண்மையும் தெரிய வர ரொம்பவே உடைந்து போனாள் அவள். எதேச்சியாக அவர்கள் வீட்டிற்கு வந்த வைத்தியர் நல்லசிவம்
யசோதா இருந்த கோலம் கண்டு திகைத்து போனார். என்னம்மா என்ன என அவர் கேட்டதற்கு எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்து விட்டாள் ரங்கம்மாள். யசோதா முகத்தை மூடிக்கொண்டு அழுதாள். அட கொலைகார பாவிகளா, பஞ்சமா பாதகம் அல்லவா செய்திருக்கின்றார்கள். பச்சை குருத்தை பரிதவிக்க விட்டு இளம் பிஞ்சையும் அல்லவா அழிக்க பார்க்கிறார்கள். கொதித்து போனார் அவர். சொத்து வேணும்னு கேட்டிருந்தா அவளே எல்லாத்தையும் எழுதி கொடுத்துடுங்கன்னு சொல்லியிருப்பா வைத்தியரே. சொந்த அண்ணனை செய்வனை வச்சாப்புல ஆளை வச்சு கொல்ல விட்டு தாய் ஸ்தானத்துல இருக்கிற அண்ணிய பெண்டால நினைச்சு வீட்டு படியேறி இப்போ இந்த 2 உசுரையும் பலி கேட்கிறானுங்களே. ஐயோ, இந்த அநியாயத்தை நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? யார் காப்பாத்துவாங்கன்னு நினைச்சு போனமோ அவனே பெரிய அரக்க மிருகமால இருக்கான். இத்தனை நாள் நாம யார சாமியார்னு நினைச்சிருந்தோமோ அவன்தான் நம்ம வீட்டு பொண்ணுகளோட கருவறுத்தவன். அதை கேட்டு திடுமென நிமிர்ந்து பார்த்தார் வைத்தியர் நல்ல சிவம். என்ன ரங்கம்மா சொல்ற என்றார் அதிர்ச்சியுடன். ஆமாங்கய்யா என மீதத்தையும் சொன்னாள். நம்ம ஊரை மிரட்டிட்டு இருக்கிற அந்த ஒடிவித்தை செய்யறவன் தான் அந்த சாமியார். அவன் பேரு கூட கருணா. அதை கேட்டதும் வைத்தியரின் முகத்தில் பலவித பாவ மாற்றங்கள். அதில் கோபம், பயம், வியப்பு, பயங்கரம் என கண்ணாமூச்சி ஆடியது. அப்படியே சுவருக்கு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார். இப்படி ஒரு பயங்கரமா? கடவுளாக பார்த்தவனே கயவனா? அவனை போயா நாம் கையெடுத்து வணங்கினோம்? என்ன கொடுமை இது! வீட்டிற்கு வந்த பிறகும் அவருடைய மனம் மாறவில்லை. இந்த பயங்கரமான விஷயத்தை ஊராரிடம் எப்படி தெரிவிப்பது? நீங்கள் தெய்வமாக கும்பிடுபவன்தான் பயங்கரமான அமானுஷ்ய மிருகமான ஒடியன் என சொன்னால் நம்புவார்களா? அப்படி அவர் சொன்னது தெரிந்தால் அவரை அவன் சும்மா விடமாட்டான். அத்துடன் இரவில் அவர் வெளியில் வரும் நேரம் பார்த்து கடாமாடாகவோ காட்டெருமையாகவோ புலியாகவோ மாறி வந்து அவர் மேல் பாயலாம். தன் உயிர் போவதை பற்றி கவலை இல்லை. ஆனால் எப்படியாவது அந்த அப்பாவி யசோதாவையும் அவள் வயிற்றில் இருக்கும் கருவையும் காப்பாற்றணும். என்ன செய்யலாம்? இதற்கு முன் உயிரிழந்தவர்களைப் போல் அவள் கதி ஆகிவிடக்கூடாது. என்ன செய்வது? இறைவா, ஏதாவது வழிகாட்டு. மாரியாத்தா. மூலிகை பறிக்க காட்டுக்குள் வந்த பொழுதும் கூட இதே புலம்பல்தான் அவருக்கு. ஒரு பாறையில் அமர்ந்தவாறே கண்மூடி மனதுக்குள் புலம்பிக் கொண்டிருந்தவரை கலகலவென்ற சிரிப்பு சத்தம் கலைத்தது. சத்தம் அவருக்கு வெகு அருகாமையில் கேட்டது. கூடவே ஆடுகளின் மே சத்தமும். கண்களை சட்டென திறந்து பார்த்தார் நல்லசிவம். அத்தியாயம் 10. எதிரில் புங்கை மரத்தடியில் இருந்த மரவேரில் 9 அல்லது 10 வயது இருக்கும் ஒரு சிறுமி அமர்ந்திருந்தாள். ஒற்றை நீண்ட நீல நிற துணியை உடலை சுற்றி ஒரு தோள்பட்டையில் முடிச்சிட்டிருந்தாள். கருவென்ற நீண்ட முடியை பக்கவாட்டு கொண்டை போட்டு நுனி முடியை நீளமாக தொங்க விட்டிருந்தாள். அடர்த்தியான புருவம் வில்லாய் வளைந்திருந்தன. நீண்ட புடைத்த மூக்கு, சற்று பெரிய தடித்த உதடுகள், நல்ல விடைப்பான காதுகள். சிவப்பும் கருப்பும் கலந்த ஒரு நிறத்தில் இருந்தாள். கழுத்து கண்டத்தில் சுற்றி கட்டிய கருப்பு கயிறும், காலில் ஒரு பாதத்தில் கருப்பு கயிறும் அணிந்திருந்தாள். கையில் நீண்ட தொரட்டிக்கோள் வைத்திருந்தாள். அதை தரையில் ஊன்றி அதன் முகப்பில் தன் கன்னத்தை வைத்தபடி அவரை பார்த்துதான் சிரித்து கொண்டிருந்தாள். அந்த சிறுமியை பார்த்த மாத்திரத்தில் அவருள் ஒரு நிம்மதி பரவுவதை உணர முடிந்தது. அதுவரை இருந்த மனசஞ்சலம் மாறியிருப்பதை உணர்ந்து எழுந்தார் அவர். அந்த சிறுமியின் அருகில் சென்றார். சிறு புன்னகையுடன் அவரையே பார்த்தபடி உட்கார்ந்திருந்தாள் அந்த ஆடு மேய்க்கும் சிறுமி. பாப்பா, யாருமா நீ? பார்த்தா தெரியலையா தாத்தா? நான் ஆடு மேய்க்கிற பொண்ணு. குரலில் அப்படி ஒரு கம்பீரம், தேன் குரல். உன்னை இதுக்கு முன்ன இந்த காட்டுப்பகுதியிலேயோ ஊருக்குள்ளேயோ பார்த்ததில்லைன்னு தாம்மா கேட்டேன். நீ எங்கேருந்து வார தாயி? அவர் குரலில் பணிவு. அவருக்கே அது ஆச்சரியமாக இருந்தது. அதோ சற்று தூரத்தில் தெரிந்த பன்றிமலையின் ஒரு முகட்டை கை காட்டினாள் அவள். தோ அங்கேருந்து தான் நான் தினமும் எங்கள் ஆடுகளை மேய்க்க கூட்டிட்டு வரேன். நான் இருக்கிறது மேல் மலையில். இன்னைக்கு இந்த பக்கம் வரலாம்னு ஆடுகளை இங்கன பற்றிக்கிட்டு வந்தேன். வந்த இடத்துல நீங்கள் எங்கள் மலை வீட்டு தெய்வம் வரகம்மா மாதிரியே கண்ணு மூடி மோனத்தில் இருந்தீங்களா? அதான் பார்த்த உடனே படக்குன்னு சிரிப்பு வந்துடுச்சு. சிரிச்சுப்பிட்டேன். ஆமாம், இப்படி பொசுக்கிற வெயிலில் பாறையில் உட்காந்து என்ன செய்கிறீங்க தாத்தா? எங்கள் வரகம்மா மாதிரி நீங்களும் தவம் பண்ணுறீங்களோ? அவளுடைய பதிலில் ஏகப்பட்ட புதிய விஷயங்கள். யாருமா? யார் அந்த வரகம்மா? கச்சிதமாக கேட்டார் நல்லசிவம். அட, வரகம்மா தெரியாதா? அவங்களால தான் இந்த மலைக்கும் இந்த கிராமத்துக்கும் பன்றிமலைனே பேர் வந்ததுன்னு எங்கள் சங்கலித்தா மூப்ப சொல்வாக. அதை கேட்டதுமே புரிந்துவிட்டது அவருக்கு. பன்றிமலையின் முகட்டில் வாழும் பழங்குடியின மக்களின் குலதெய்வமான வாராகி அம்மனைத்தான் இந்த சிறுமி வரகம்மா என சொல்கிறாள் என.
அந்த தெய்வம் தவத்தில் இருப்பாள் என்றும் அமாவாசை நாட்களிலும் பஞ்சமி நாட்களிலும் அந்த மக்கள் அந்த அம்மனுக்கு விழா எடுத்து கொண்டாடுவார்கள் என்றும் இவருடைய அப்பா சொல்லியிருக்கிறார். அவரும் வைத்தியர்தான். பரம்பரை வைத்திய குடும்பம் இவர்களுடையது. சொல்லி வைத்தாற்போல் பரம்பரைக்கு ஒரு ஆண் பிள்ளை மட்டும்தான் பிறக்கும். பெண் பிறந்தால் தங்காது. அத்துடன் வைத்திய தொழிலை விட்டு வேறு வேலைக்கும் செல்ல முடியாது. சென்றால் அது சோபிக்காது. இவருடைய மகன் படித்துவிட்டு தொழில் செய்கிறேன் என வெளிமாநிலம் சென்றுவிட்டு புத்தி சுவாதீனம் இல்லாமல் திரும்பி வந்தான். இவர் தன் வைத்தியத்தால் அவனை சரி செய்து இப்பொழுது அவன் தன் தந்தையின் வைத்தியத்தை படிக்க ஒரு சித்த மருத்துவ விடுதியில் தங்கி படித்து வருகின்றான். படிப்பு முடியவும் தந்தைக்கு உதவியாக வந்து மருத்துவ குடில் அமைக்கப் போவதாக சொல்லியிருக்கிறான். அப்படி பரம்பரை வைத்திய குடும்பம் நல்ல சிவத்தினுடையது. அந்த மலை வாராகி அம்மனை பற்றி தாத்தா சொன்னதாக தந்தை சொன்னது நினைவுக்கு வந்தது. ஒரு அமாவாசை தினம் அன்று அரிதாக கிடைக்கக்கூடிய பவளகாந்தி என்னும் மூலிகை செடியை பறிப்பதற்காக மலை காட்டுக்குள் சென்றிருக்கின்றார் அவர். இள வயதுதான் அப்போது தாத்தாவுக்கு. அந்த செடி காசநோயை போக்கக்கூடியது. ஒரு நோயாளிக்காக தேடி வந்திருந்தார். அவரிடம் இருந்த பழமையான மருத்துவ ஓலைச்சுவடிகளை புரட்டி அது மலை உச்சியில் அமாவாசை அன்றுதான் வெளியில் வரும், வெளிச்சம் பட்டாலே கருகிவிடும் என்று எழுதியிருந்தது. எனவே ஒரு கருப்பு நிற துணியை பொதிந்துதான் எடுத்துக்கொண்டு வர முடியும் எனவும் எழுதியிருந்தது. அதை தேடித்தான் தனியாளாய் நல்ல சிவத்தின் தாத்தா கையில் ஒரு தீப்பந்தத்துடன் கிளம்பி மலை ஏற துவங்கி உச்சிக்கும் வந்துவிட்டார். ஒரு செடி கூட்டத்தை நெருங்கியதும் குப் என்ற ஒரு கற்பூர வாசம் அடித்தது. உடனே கையில் இருந்த தீப்பந்தத்தை தூரமாக ஒரு மரத்தின் அடியில் நிறுத்திவிட்டு வாசம் வரும் திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். தூரத்தில் எங்கோ ஒரு பகுதியில் மலைவாசிகளின் வழிபாட்டு குரல் கேட்டது சன்னமாக. தன் முகத்தை கருப்பு துணியால் கட்டி கொண்டார். சன்னமான அந்த கருப்பு துணியின் ஊடாக பளிச்சென தெரிந்தது அந்த செடி. வெள்ளை நிற ரேடியமாக பளிச்சிட்டது. துணியை கழட்டியவுடன் அந்த வெளிச்சம் மறைந்துவிட்டது. மீண்டும் துணியை கட்டியதும் துணியின் ஊடாக அந்த இருட்டிலும் பளிரென மின்னியது செடி. அதன் அருகே நெருங்கி சென்றார். அதனை கைகூப்பி வணங்கி பறிக்கப் போகும் காரணத்தை சொல்லி பரம்பரை வைத்திய வழக்கப்படி தொழுதுவிட்டு அந்த அபூர்வ செடியை பறித்து கருப்பு துணியில் நன்கு மூடி தன் தோள் பைக்குள் போட்டுக்கொண்டு நடந்தவர். தீப்பந்தத்தை எடுத்துக்கொண்டு திரும்பி நடக்க ஆரம்பித்தவர் என்ன காரணத்தினாலோ களைப்பும் மயக்கமும் அழுத்த அதற்கு மேல் தொடர முடியாமல் ஒரு மரத்தின் அடையே வேரில் தலை வைத்து படுத்துவிட்டார். எவ்வளவு நேரம் உறங்கி இருப்பாரோ தெரியாது. திடீரென பலவித மலர்களின் நறுமணமும் சந்தன சாம்பிராணி நறுமணமும் குப்பென்று நாசியில் ஏறியது. ஏதோ ஒரு கோயில் கருவறைக்குள் இருப்பது போன்ற ஒரு மாயை. கூடவே ஜல் ஜல் என்ற சலங்கை ஓசையும் காதில் ஒலிக்க சிரமப்பட்டு கண்களை பிரித்தார் நல்ல சிவத்தின் தாத்தா. சுளுந்தும் அணைந்து போயிருந்தது. எங்கும் ஒரே இருட்டு. அப்பொழுது சலங்கை ஒலி வந்த இடத்தை நோக்கி அவர் பார்வை சென்றது. தூக்கி வாரி போட்டது அவருக்கு. தூரத்தே ஒரு பிரகாசமான சிகப்பு நிற ஒளி தகதகவென உருண்டு வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தையே சூரிய பிரகாச ஒளியாய் மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த ஒளியை கண்டு மிரண்டு போன நல்ல சிவத்தின் தாத்தா சட்டென தான் இருந்த பருத்த மரத்தின் தண்டு பகுதியின் பின்னே ஓடிப்போய் தரையோடு தரையாய் பதுங்கியவாறே படுத்து கொண்டார். தலையை மட்டும் மெல்ல நீட்டி எட்டி பார்த்தார். அவர் விழிகள் அப்படியே அதிசயத்திலும் பிரமிப்பிலும் விரிந்தது. அத்தியாயம் 11. அங்கே அவர் கண்டது அதிசயத்திலும் அதிசயம். கோடி சூரிய பிரகாசத்தை தன்னகத்தை அடக்கி கொண்டு மிக பெரிய காட்டுப்பன்றி ஒன்று கிட்டத்தட்ட ஒரு யானையின் அளவுக்கு பிடரிசிலிருக்க வந்து கொண்டிருந்தது. உடலில் பட்டு துணி சார்த்தி கழுத்தில் தொங்கிய காட்டுக்கொடி மாலைகளுடன் கால்களில் சலங்கைகள் சப்திக்க அசாத்திய வேகத்தில் பாய்ந்து வந்து கொண்டிருந்தது. மூச்சை பிடித்து கொண்டபடி அதை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார் அவர். அந்த வெளிச்சம் அந்த இடத்தை நெருங்க நெருங்க இவருக்கு வேர்த்து கொட்ட ஆரம்பித்திருக்கின்றது. அந்த இடமே அனலாய் தகிக்க தொடங்கி இருக்கின்றது. வெப்பமான காற்று அவரை நெருங்குவது போல் பட்டது. அவருடைய குலதெய்வமான மாரியம்மனின் நாமத்தை மனதுக்குள் உச்சரித்தபடியே தலையை தாழ்த்தி படுத்து கொண்டார். ஒரு அளவுக்கு மேல் அந்த பிரகாசத்தை அவரால் கண் கொண்டு பார்க்க முடியவில்லை. அவருக்கு தெரியும், இவ்வளவு பிரகாசத்தை நேருக்கு நேர் பார்த்தால் கண் பார்வை போய்விடும் என. ஜல் ஜல் என்ற சலங்கை ஒலி அவர் பதுங்கியிருந்த மரம் இருந்த இடத்தை கடந்து செல்லும் வரை அப்படியே மூச்சு காட்டாமல் படுத்திருந்தார். அவர் இருந்த இடம் வந்ததும் சலங்கை சப்தம் ஒரு கணம் சட்டென நின்று போனது. வைத்தியரின் தாத்தாவுக்கு இதயம் லயம் மாறி துடிக்க துவங்கியது. பயத்தில் நடுங்க ஆரம்பித்தார். அந்த சக்திக்கு நாம் இங்கே இருப்பது தெரிந்து விட்டதோ என அஞ்சினார். அவ்வளவுதான். ஏதோ ஒரு சக்தி தன்னை இன்று எரித்து சாம்பலாக்கப் போகிறது, அல்லது தான் ரத்தம் கக்கி சாகப் போகிறோம் என எண்ணி
பயந்தவாறே கண்களை இருக்க முடியபடியே பயப்படபடப்புடன் படுத்திருந்தார் அவர். ஆச்சரியம் போல நின்றிருந்த சலங்கை ஒலி மீண்டும் கேட்டது. அவர் இடத்தை விட்டு அகன்று செல்வது போலவும் தோன்றியது. சில நொடிகள் அப்படியே கிடந்தவர் பின் மெதுவாக கண்களை திறந்து மெல்ல தலையை எட்டி வெளியே பார்த்தார். பார்த்த அவருக்கு சிலிர்த்து போனது. அந்த ஒளி பிரகாசம் இப்பொழுது ஒரு பெண்ணின் ஒளி வடிவமாக மாறி கையில் சூலத்துடன் ஜல் ஜல் என நடந்து சென்று கொண்டிருந்தது. தலையில் கிரீடம், சிவந்த பட்டாடை, நீண்ட கருங்கூந்தல் அசைய சலங்கை சப்திக்க நடந்து சென்று கொண்டிருந்தது. ஏதோ பெண் தெய்வம், கிராம தெய்வம்தான் இப்படி இரவு நேரம் காவலாக ஊரை சுற்றி வர கிளம்பும். அந்த நேரம் எதிர்பட்டால் அவ்வளவுதான். அந்த ஜுவலிப்பும் பிரகாசமும் தாழாமல் மூச்சு நின்றுவிடும். இதைத்தான் கிராமங்களில் சாமி அடிச்சிடுச்சு என்பார்கள். இதை எதிர்போக்கு என்பார்கள் மலையாள தேசத்தில். சற்று தூரம் சென்றதும் அந்த ஒளி உருவம் மறைந்து விட்டது. காடு மீண்டும் இருளில் மூழ்கியது. வைத்தியரின் தாத்தா அதன் பிறகு எழுந்து ஓட்டமும் நடையுமாக கீழே இறங்கி வீடு வந்து சேர்ந்தார். வாசல் கதவை தட்டிவிட்டு மயங்கி விழுந்து விட்டார். மறுநாள் காலையில் கண்விழித்தவருக்கு கடுமையான ஜுரம் ஏற்பட்டிருந்தது. அவருடைய அம்மா அவருடைய முனகளிலிருந்து விபரம் தெரிந்து கொண்டு ஓடி சென்று மாரியம்மன் கோயில் பூசாரியை வரவைத்து குறி கேட்டதில் வந்தது பன்றிமலையில் குடிக்கொண்டிருக்கும் வாராகி அம்மன் என தெரிந்திருக்கின்றது. ஒவ்வொரு பஞ்சமி என்றும் அமாவாசை என்றும் அம்மன் பன்றி ரூபத்தில் அந்த மலையை காவல் காப்பதாக ஐதீகமாம். தொடர்ந்து வாராகி அம்மனை அம்மா மனமுருக வேண்டவும் ஜுரம் விட்டு தெளிவடைந்து விட்டாராம் அவர். அதன்பின் குறிப்பிட்ட தினங்களில் மலைக்கு இரவில் செல்லக்கூடாது என முடிவெடுத்து அதை தன் மகனுக்கும் அறிவுறுத்தி இருக்கின்றார். அன்று தத்ரூபமாக தன் தாத்தா தரிசித்த அந்த வாராகி அம்மனை பற்றித்தான் இந்த பெண் சொல்கிறாள் என புரிந்தது நல்ல சிவம் வைத்தியருக்கு. நீ என்னம்மா சொல்ற? வாராகி அம்மனைத்தான் அப்படி சொல்றியா? அட ஆமா தாத்தா, பன்றி உருவத்தோட கண்ணு மூடி 2 தொடையிலையும் கை வச்சு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி கல்லுல இருக்கும். நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எங்க சங்கிலித்தா மூப்பன் கதை கதையா சொல்லுவாரு. அந்த அம்மனுக்கு அவ்வளவு சக்தியாம். கருன்னு இருக்கிற அமாவாசை நாள்ல கல்லுல இருந்து அப்படியே எந்திரிச்சு காட்டுக்கு காவலுக்கு போவாங்களாம். அவரும் அதை பார்த்துருக்கிறாராம். நல்லவங்களை அம்மன் எதுவும் செய்ய மாட்டாங்களாம். ஆனா கெட்டவங்க கண்ணில் பட்டா அவ்வளவுதானா. பயபக்தியா அம்மனை வேண்டி கேட்டுக்கிட்டா அம்மா துணையா வருவாங்களாம். முக்கியமா எதிரி பயம் இருந்தா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டா அதெல்லாம் பொடிப்படியா நொறுங்கி போயிடுமா. சிறிய உருவத்திற்கு சம்பந்தமே இல்லாத பெரிய பேச்சு பேசிக் கொண்டிருக்கும் அந்த சிறுமியை கண்கொட்டாமல் வியப்புடன் பார்த்து கொண்டு நின்றிருந்தார் வைத்தியர். உள்ளுக்குள் ஒன்று தோன்றியது. அந்த அம்மன் இருக்கிற இடம் எங்க தாய் இருக்கு, உனக்கு தெரியுமா? அவர் கேள்வியில் ஆர்வம். ஏன் தாத்தா, உங்களுக்கு அம்மன் கிட்ட ஏதாவது வேண்டுதல் இருக்கா? ஆமாம் என்பது போல் அவர் தலை ஆடியது. அப்ப சரி, என் பின்னாடியே வாங்க. அம்மாம்பெரிய மலைக்காட்டுல உங்களுக்கு அடையாளம் சொன்னா புரியாது. நானும் அங்கன தான் ஆட்டை ஓட்டிக்கிட்டு போய் பட்டியில் அடைப்பேன். அப்படியே எங்க சங்கிலித்தா மூப்பனையும் பார்த்து உங்க விவரம் சொல்லுங்க. உங்க பிரச்சனையை சொன்னா அவர் அதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுவாரு. என் பின்னாடியே வாங்க என்றவாறு துள்ளி எழுந்து ஒரு வினோத குரலில் ஏதோ சமிக்ஞை செய்ய மேய்ந்து கொண்டிருந்த ஆடுகள் எல்லாம் மேய்ப்பதை நிறுத்தி குடுகுடுவென அவளின் முன் நல்ல பிள்ளைகளாய் வந்து நின்று கொண்டன. இன்னைக்கு மேய்ஞ்சது போதும், நம்ம குடிலுக்கு போலாமா என்றதும் அவைகள் ஒன்று சொன்னார் போல மே என்றன. துரட்டி கோலை பின் கழுத்தில் வைத்து அதை பிடித்தபடியே ஏதோ பாடிக்கொண்டு துள்ளி துள்ளி சென்ற அந்த சிறுமியின் பின்னே வேகமாக நடந்தார் நல்ல சிவம். அத்தியாயம் 12. நல்ல சிவம் வைத்தியர் கிட்டத்தட்ட அவள் பின்னால் ஓடினார் எனலாம். அந்த அளவுக்கு வேகமாக நடந்தாள் சிறுமி. இறுதியில் 3/4 மணி நேர பயணத்திற்கு பிறகு மலை உச்சியில் அடைந்து அங்கே ஓரிடத்தை காட்டினாள் சிறுமி. நல்ல சிவம் பார்த்தார். ஆம், அவள் சொன்னது போலவே குடையாய் விரித்த ஆலமரத்தின் கீழே கல்மேடையில் வாராகியின் உருவச்சிலை நீள் செவக வடிவ கல்லில் செதுக்கப்பட்டு ஒரு ஆள் உயரத்திற்கு காணப்பட்டது. 2 தொடைகளிலும் கைகளை வைத்து தியான முத்திரை பிடித்தபடி கண்களை மூடி அமர்ந்திருந்தாள் அம்மன். யோக நிலை இதன் பெயர். இந்த நிலை அபூர்வமாகத்தான் காணப்படும். அமர்ந்திருந்த அவள் கல் சிலை அருகே ஆள் உயரத்திற்கு நீண்ட சூலம் ஒன்று நட்டு வைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் மஞ்சள் குங்குமம், சூலத்தின் நடுவில் குத்தி வைக்கப்பட்ட மிகப்பெரிய எலுமிச்சம்பழம், நீல நிற துணியால் கல்லை சுற்றி கட்டி வைத்திருந்தனர். அவளின் உருவத்திற்கு அருகே சிறிய பன்றி உருவமும் செதுக்கப்பட்டிருந்தது. இவள்தானா தன் தாத்தாவுக்கு தரிசனம் தந்தவள்? பரவசத்துடன் நினைத்தவாறே ஏதோ கேட்க எண்ணி பின்னால் திரும்பிய நல்ல சிவம் திகைத்து போனார். அதுவரை மே மே என்ற ஆட்டு மந்தை சத்தத்தோடு நின்றிருந்தவளை காணோம். அதற்குள் போய்விட்டாளா? ஓடிப்போய்
ஒரே வழியான அந்த ஒற்றையடி பாதை சரிவை நோக்கினார். ஆள் அரவமின்றி வெறிச்சென கிடந்தது பாதை. அங்கிருந்து பார்த்தால் கீழ்ப்பாதை நன்கு தெரியும். இல்லை, எங்குமே அந்த சிறுமியை காணோம். மாயமாகிவிட்டாள். இது என்ன அதிசயம்? வந்தது யார்? அந்த சிறுமி யார்? அப்பொழுது கிணிக்கிணி என மணிச்சத்தம் பலமாக ஒலிக்க ஆரம்பித்தது. சடக்கென திரும்பினார். ஆலமரத்தில் கட்டி தொங்கவிடப்பட்ட நிறைய மணிகள் காற்றுக்கு ஒன்றுடன் ஒன்று மோதி சப்தித்து கொண்டிருந்தன. வீசிய காற்றின் வீச்சில் கூட ஏதோ ஒன்று புரிந்தது அவருக்கு. அம்மா! உரத்த குரலில் கதறியவாறே அம்மன் சிலையை நோக்கி ஓடி தொபீல் என அதன் முன் விழுந்தார் அவர். கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருகியது. வந்தது நீயாம்மா? என் மன சஞ்சலத்தை போக்க நீயே பெண் குழந்தை வடிவில் வந்தையா? எனக்காக ஆடு மேய்ச்சியா? தாயே, உன் அருள் என் குடும்பத்துக்கு உண்டு என என் பாட்டனார் சொல்லி இருக்கின்றார். இப்பொழுது அதை அனுபவபூர்வமாக உணர்கிறேன் அம்மா. நான் என்ன செய்யணும்? இந்த விஷயத்தில் கண்முன்னே ஒரு கொடிய பயங்கர நிகழ்வு நடக்கப் போகின்றது. அதை சாதாரண மனிதன் நான் எப்படிமா தடுக்கிறது? சக்தி பெற்ற அந்த மலை ஒடியின் முன்னே சாமானியர்கள் எங்களால் என்னமா செய்ய முடியும்? சுபாவத்திலையும் சரி, உருவத்திலையும் சரி, மனிதர்கள் யார் விலங்குகள் யார்னு வித்தியாசமே தெரியாம போயிட்டதே. அந்த அப்பாவி பெண்ணுக்கு பயங்கரமான காலகட்டம் இதுன்னு அவளுடைய ஜாதகத்தை பார்த்ததுமே தெரிஞ்சுக்கிட்டேன். கணவனை இழந்து சொத்து சுகத்தை இழந்து ரெட்ட உசுரா இருக்கிற அந்த அபலைக்கு யாருமே துணை இல்லை. உறவே விஷமா மாறி நிற்கிது. அவள் உசுறு உன் கையில, நீதான் வழி சொல்லணும். அவர் அரற்றி கொண்டிருக்கும் பொழுதே பின்னால் அந்த குரல் கேட்டது. ஓ, யாரதுவோ? எங்க வரகம்மா கிட்ட மன்றாடிக்கிட்டு இருக்கிறது? பலமான கரகர குரல் கேட்டு படக்கென திரும்பினார் நல்லசிவம். கனமான கருப்பு கம்பளியை உடலெங்கும் சுற்றி அது கால் வரை நீண்டு இறங்கி இருக்க கையில் ஒரு மூங்கில் தடியை பிடித்தபடி வயதான பெரியவர் ஒருவர் நின்றிருந்தார். நல்ல வெளுத்த தலைமுடி, மீசை, புருவம் கூட நல்ல வெளுப்பில் இருந்தது. கைகளை கண்களுக்கு மேல் கூரையாக வைத்து பார்த்தவாறு நின்றிருந்தார். சற்று கூன் போட்டிருந்தது. தலை லேசாக ஆடிக்கொண்டிருந்தது. அவர் அருகில் வந்து நின்று அவரை பார்த்து இரு கைகளையும் கூப்பினார் வைத்தியர். நான் கீழ்மலையில் இருக்கிற கிராமத்தை சேர்ந்த ஆளுங்க. நான் ஒரு வைத்தியன். பேரு நல்லசிவம். உடனே அவர் கண்களில் ஒரு ஒளி தென்பட்டது. ஓ, நல்லமணி ராசாவோட பேரனா? அப்படி அவர் கேட்டதுமே இவருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. எங்கய்யா? என் தாத்தா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவாவது? நல்ல சிநேகிதர்கள் நாங்கள் 2 பேருமே. 2 பேருக்கும் 10 வருஷ வயசு வித்தியாசம் இருந்தாலும் நல்ல ஸ்நேகம். மூலிகை எடுக்க அடிக்கடி இந்த மலை ஏறி வனத்துக்குள்ளே வருவார் உங்கள் தாத்தா. எங்கள் வரகம்மனோட தரிசனம் பார்த்த பாக்கியசாலி அவர் என்றவாறே தன் கையில் கொண்டு வந்திருந்த பூக்களை அம்மன் மேல் போட்டு கும்பிட்டு விட்டு சற்று தள்ளி ஒரு உயரமான திட்டில் போய் உட்கார்ந்தார் அவர். வா பேராண்டி, என் நண்பன் பேரன் எனக்கும் தான் பேரன். இங்கே வந்து இப்படி உட்காரு. நல்ல சிவமும் அவர் அருகே சற்று தள்ளி உட்கார்ந்தார். சிறிது நேரம் அமைதியா இருந்துவிட்டு நல்ல சிவத்தை பார்த்தார் அந்த முதியவர். ஆமா, உன் முகத்துல என்னமோ ஒரு व्यसனம் தெரியறாப்புல இருக்கே. ஏதாவது வேண்டுதல் வைக்க வந்தியா அம்மா கிட்ட? என்ன இருந்தாலும் கேளு, தருவா. ஆனா நல்லதா சுயநலமில்லாத வேண்டுதலா இருக்கணும். இல்லைன்னா ஆஞ்சி புடுவா ஆஞ்சு. அவர் சொல்லவும் இவர் முகத்தில் பலவித மாற்றங்கள். தான் பல யோசனையில் அமர்ந்திருந்த பொழுது மாய சிறுமி வந்து வழிகாட்டிய விதத்தை விவரித்தார். அதை கேட்டதுமே பெரியவர் முகத்தில் பரவசம். அடடா அடடா, என்ன கருணை அவளுக்கு! மனசுல நினைச்சு தன் பிள்ளை கலங்கின உடனே ஓடியாடுறா பாரு வழிகாட்ட. அம்பாள் தவிர அந்த அனுசரணை, கருணை, இரக்கம் வேறு யாருக்கு வரும்? அவர் கையெடுத்து கும்பிட்டவாறே புலகாங்கிதத்துடன் சொன்னார். ஆமாம் ஐயா, அம்மன் தான் சிறுமி வடிவத்தில் வந்து எனக்கு வழிகாட்டி இருக்கிறதா தோணுது. அதில் என்ன சந்தேகம்? அவளே தான். ஆமாம் பெரியவரே, அந்த சிறுமி பேசுகிறப்போ அடிக்கடி சங்கிலித்தா மூப்பர்னு சொன்னது. அது யாருங்கய்யா? அவர்கிட்ட போய் கேளுன்னு சொன்னது. அதை கேட்ட நொடி அம்மா என எழுந்து சென்று தொபீல் என அம்மன் சிலை முன் விழுந்தார் அவர். கண்ணீர் கரகரவென வழிந்தோடி தரையை நனைத்தது. எழுந்து ஆனந்த கூத்தாடினார். நின்று பார்த்து கொண்டிருந்த வைத்தியருக்கு எதுவுமே புரியாமல் எழுந்து அவர் அருகே சென்றார். அவரிடம் அந்த பெரியவர், பாத்தியா, யாரை எங்கே கொண்டு வந்து சேர்க்கணுமோ அங்கே கொண்டு வந்து சேர்த்துட்டா பாரு என் ஆத்தா. நான் செஞ்ச பாக்கியம். என் தாயி அவ வாயால் தன் மூப்பன்னு என் பேரை சொன்னாளா? அட அட, என்ன ஒரு ஆனந்தம்! கைகள் இரண்டையும் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கூத்தாடினார் அவர். என்ன, நீங்க தான் சங்கிலித்தான் மூப்பரா? ஆச்சரியத்துடன் வைத்தியர் வினவினார். நானே தான். ஆமா, என்ன உன் பிரச்சனை? ஆத்தாவே என் பேரை சொல்லி உன்னை என்கிட்ட அனுப்பிச்சிருக்கான்னா அது ஏதோ ரொம்ப பெரிய விஷயமாத்தான் இருக்கும். வா, என் குடிலுக்கு வந்து என்கிட்ட எல்லா விவரமும் சொல்லு.
பொழுது இறங்க நேரமாச்சு, போகலாம். அம்மா காத்தாட வெளியே உலா வரலாம் என்றவாறு அவர் விடுவிடுவென சரிவில் இறங்கி நடக்க ஆரம்பித்தார். நல்ல சிவம் வைத்தியரும் அவர் பின்னே செல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 13. மூங்கில் படப்பு கோரை பொருட்கள் கொண்டு நெருக்கமாக வேயப்பட்டிருந்தது அவருடைய குடிசை. இன்னும் நிறைய குடிசைகள் அருகருகே தள்ளி தள்ளி இருந்தன. மூப்பரின் குடிசையில் அவருக்கு துணையாக அவருடைய மகன் வயிற்று பேரன் இருந்தான். அவன் பெயர் செக்கன். 25 வயது இருக்கலாம். என்ன தாத்தா, தனியா எங்க போனீங்க? காணாம நான் எங்கெல்லாம் தேடினேன் தெரி. கோபத்துடன் கேட்டுவிட்டு வைத்தியரை பார்த்ததுமே பட்டென வாயை மூடிக்கொண்டான் பேரன். ஹஹ, இவன் என் பேரன். பேரு செக்கன். என் மேல கொள்ள பாசம். பேரா, இவர்தான் இன்னைக்கு நம்ம விருந்தாளி, என் நண்பனோட வாரிசு. இன்னைக்கு இங்கன தான் தங்க போறாரு. ராவுக்கு ஆகாரம் கொண்டு வா போ. அவனை அனுப்பிவிட்டு குடிலின் மையத்தில் மூங்கில் பாயில் கால் நீட்டி அமர்ந்து கொண்டு நல்ல சிவத்தையும் அமரச் சொன்னார். மாலை மங்கும் நேரம். குழு குழுவென்ற காற்று சிலுசிலுவென குளிரத் தொடங்கியது. மலை காற்று கேட்காமலேயே குடிலின் உள்ளே பிரவேசித்து அவர்களை அலம்பியது. நல்ல சிவம் கைகளை பரபரவென தேய்த்து கொண்டார். என்னப்பா, குளிர்தா? அதோ அங்கன தணுப்பு இருக்கு, பக்கத்துல போய் உட்காந்துக்கோ. கதவை சாத்திடு, இனிமே குளிர ஆரம்பிச்சிரும். கீழ்மலையை விட மேல்மலையில காத்து படு குளிர்ச்சியா இருக்கும். அவர் சொன்ன மாதிரியே கணப்பு அடுப்பின் முன் சென்று அமர்ந்து கொண்டான். கதகதப்பாக இருந்தது. பெரியவரும் அமர்ந்து, இப்போ சொல்லு, என்ன உங்க ஊர்ல பிரச்சனை என்றதும் யசோதாவை பற்றியும் அவளுடைய ஆபத்தையும் ஒடியனை பற்றியும் அவனால் அதுவரை நடந்தவை பற்றியும் சொன்னார் வைத்தியர் நல்ல சிவம். எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டார் பெரியவர். எனக்கும் பன்றிமலையில ஒடி வைப்பவன் பற்றி தெரியும். அவன் வேற யாரும் இல்லை. முன்பொரு காலம் எங்க கூட்டத்தில் இருந்தவன் தான். எங்க இனத்தை சேர்ந்தவன் தான். தவறான முறையில் அந்த வித்தையை அவன் பிரயோகிச்சதால நாங்கள்லாம் அவனை எங்க இனத்தை விட்டே தள்ளி வச்சிட்டோம். அது நடந்து ஒரு 10 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் அவன் இங்க மேல்மலைக்கு வரல. ஆத்தாளோட கண்டிப்பும் பிரத்யட்சமும் காரணமா இருக்கும். ஏன்னா தப்புக்கு கடும் தண்டனை அவள்கிட்ட இருந்து தப்பாது. அதனால கூட அவன் இந்த மேல்மலையில அவன் வித்தையை காட்டாம இருந்திருக்கலாம். ஆனா நடுமலையிலையும் கீழ்மலையிலையும் அவன் பல பிரச்சனைகளை உண்டு பண்ணியிருக்கான் போல. அவர் சற்று யோசனையுடன் சொல்ல நல்ல சிவம் கேட்டார். ஐயா, பொதுவா ஒடியன் அப்படிங்கிறவங்க யாரு? அது என்ன ஒடி வைக்கிறது? அவங்களுக்கு ஏதோ விசேஷ சக்தி இருக்குன்னு சொல்றாங்களே. எல்லோருமே அந்த ஒடியன்மார்களை பார்த்து பயப்படுறாங்க. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே. யார் ஒடியன்? நல்ல சிவம் கேட்டதும் அவரை கூர்ந்து பார்த்துவிட்டு பெரியவர் சொல்ல ஆரம்பித்தார். அத்தியாயம் 14. பொதுவா ஒரு புதிய சக்தி பிறகுதுன்னா அது நல்லதோ கெட்டதோ அதுக்கு பின்னாடி ஒரு சோகமான கதை இருந்தே ஆகணுங்கிறது விதி. பல வருடங்களுக்கு முந்தி ஜாதியில உயர்ந்த ஆட்கள் தங்கள் கீழே அடிமைகளா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த வேலையாட்களை மகா மோசமா குரூரமா நடத்தினாங்க. வேலை வாங்கிட்டு சரியான கூலி தராம இருக்கிறது, வேலை செய்யலைனா உயிர் போற மாதிரி சவுக்கடி தர்றது, எதிர்த்து பேசினா நாக்க வெட்டுறதுன்னு கடுமையான தண்டனைகள் தந்தாங்க. இன்னும் அவங்க வீட்டு பெண்களை சூறையாடுறதுன்னு நிறைய கொடுமைகள் எல்லாவற்றிலும் தாழ்ந்த அந்த பாவப்பட்ட மக்கள் அனுபவிச்சுக்கிட்டு வந்தாங்க. கொடுமை தாங்காம அதுல இருந்து ஒரு சிலர் மாந்திரிகம், ஏவல், செய்வினைன்னு கத்துக்கிட்டு வந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியம், எந்த விதமான விலங்குகளோட உருவத்துக்கும் மாறுற ஆற்றல் தான் ரொம்ப விசேஷமானது. இயல்பிலேயே கட்டுமஸ்தான உடலமைப்பு கொண்ட அந்த ஆட்கள் அசாத்திய வலிமையும் வேகமும் உடையவங்க. அவங்களால தான் அந்த கடுமையான பயங்கரமான வித்தையை கத்துக்கிட முடிஞ்சது. அதுக்கு அவங்களோட உபாசனா மூர்த்தியும் துணை நின்னுது. மற்ற எந்த மந்திர சக்தியையும் விட அந்த மக்கள் பெரிய சக்தியா நினைச்ச விலங்குகளோட வடிவத்துக்கு மாறுறது. அதுக்கு அவங்க சில மாந்திரிக மந்திரங்களையும் தியான முத்திரைகளையும் மூலிகைகளையும் அதோட சில கொடூரமான சிசு பலிகளையும் தந்து அதை தனதாக்கிக்கிட்டாங்க. தங்களுடைய சந்ததியினருக்கும் அதை சொல்லி தந்தாங்க. இருட்டில் தான் அவங்க தங்களுடைய நினைச்ச உருவத்துக்கு மாற முடியும். பகல்ல பெருசா வேலை செய்யாது. காளை மாடா, புலியா, மானா, மீனா, கடுவனா எதுவா வேணா அவங்களால மாற முடியும். நம்ம முன்னாடி தென்படுற விலங்குகளுக்கு வால் இல்லாம இருந்ததுன்னா அது மனுஷன்லேருந்து மாறி இருக்கிற ஒடியன்னு சொல்லுவாங்க. அப்படி மாறின சக்தி பெற்ற ஒடியன்மார்கள் தங்களுடைய மோசமான எஜமானர்களை இருளின் ஆதிக்கத்தில் வேட்டையாட ஆரம்பிச்சாங்க. தங்களுக்கு எதிராக நின்னவங்களை, அடித்தவங்களை, பெண்கள் மேலே கை வச்சவங்களை, பிஞ்சு குழந்தைகளை நசிச்சவங்களை, மொத்தத்தில் அடக்குமுறைக்கு எதிராக பழிவாங்கக்கூடிய இருள் விலங்குகள் தான் ஒடியன்.
பெரும்பாலும் எலும்புகளை ஒடிச்சு கொள்றதுதான் அவங்களுடைய வழக்கம் என்பதால ஒடியன் என பெயர் வந்ததா கேரள நாட்டுல சொல்லுவாங்க. ஒடியன்களின் பூர்வீகமே அங்கதான். அங்கிருந்து பரவி வந்தவர்கள் பல இடங்களுக்கும் இடம்பெயர்ந்தாங்க. முதல்ல தங்கள் குடும்பத்தை தற்காத்துக்க அந்த வித்தையை பயன்படுத்தினவங்கள பின்னாடி தங்களோட சுயநலத்துக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சது முதலாளி வர்க்கம். முதலாளிகள் தங்களுக்கு பிடிக்காத எதிரான ஆட்களை எல்லாம் இந்த அடிமை வம்ச ஒடியன்களை வச்சு பழி வாங்கி காரியங்களை சாதிச்சுக்கிட்டாங்க. பணத்துக்காகவும் வசதிக்காகவும் நிறைய பேர் ஒடியன்களா மாறினாங்க. அப்படிப்பட்டவங்களை சொந்த ஊர் மக்களே அடிச்சு விரட்டினாங்க. அதுல ஒருத்தன்தான் இந்த கருணா மாதிரி ஆட்கள். அந்த முதலாளி வர்க்கம் போலத்தான் இந்த யசோதாவை கொல்ல துடிக்கும் அந்த 5 பேர்களும். நீண்ட விளக்கமளித்து விட்டு நிறுத்தி மூச்சு வாங்கினார் பெரியவர். அயர்ந்து போய் அமர்ந்திருந்தார் வைத்தியர். அந்த கொடூர மனித விலங்கிற்கு பிறகு இப்படி ஒரு கதை இருக்கின்றதா? அதை ஏதோ பேய் பிசாசு என்றளவா மக்கள் கருதி பயந்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் சுயநலம் வாய்ந்த இந்த வகை ஒடியன்கள் ஆவி பிசாசுகளை விடவும் படு பயங்கரமானவர்கள். மேலும் பேசினார் மூப்பர். ஒருத்தரை அழிக்கவோ பயப்படுத்தவோ அவர்கள் கையாளும் முறைகளை ஒடி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இருட்டில் மறைஞ்சு நின்று வர்ற ஆளுங்களை ஒரு காளை மாடாவோ காட்டு யானையாவோ வழிமறித்து அவங்கள தாக்குவாங்க. அதனால் தாக்கப்படுறவங்க ஒன்று இறக்கணும், இல்லை கை கால் முடமாகணும், இல்லைன்னா சித்த சுவாதீனம் இல்லாமல் கிடக்கணும். இதுதான் அவங்க செயல்பாடு. சுருக்கமாக சொல்லப்போனால் மாந்திரிகர்கள் ஏவி விடுற அமானுஷ்யங்கள் மாதிரி தாங்களே ஏவலாக மாறுகிறவங்க தான் இந்த ஒடியன்மார்கள். இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்க ஒருத்தரை ஒடி வைக்க குறி வச்சுட்டா அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டும் பின்வாங்க மாட்டாங்க. அவங்க நினைச்சதை சாதிக்காமல் விடவும் மாட்டாங்க. இப்போ என்னங்க ஐயா பண்ணுறது? அந்த அப்பாவி கர்ப்பிணி பெண்ணை அவன்கிட்ட இருந்து எப்படி காப்பாத்துறது? அபரிமிதமான மாந்திரிக சக்தியும் ஆற்றலும் இருக்க அவன் கூட யார் மோதுவா? அவள் மோதுவா என்றார் பெரியவர் பட்டென ஒரு மூலையை கை காண்பித்து. அங்கே சுவரின் சற்று பெரிய மாடத்தில் ஒரு சிறிய வராகியின் மண் சிலை இருந்தது. சிறிய சிவப்பு துணி சாற்றப்பட்டு ஒரு மூங்கில் தட்டில் வைக்கப்பட்டிருந்தது. மலர்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன. நல்ல சிவம் வைத்தியர் வியப்புடன் பார்த்தார். மூப்பர் சிரித்தார். என்ன பார்க்குற? அவள்தான், அந்த வாராகி தாய் தான் அந்த கர்ப்பிணி பெண்ணை அந்த பன்றிமலை ஒடியன்கிட்ட இருந்து காப்பாற்றப் போகிறவர். இன்னும் 5 தினங்கள்ல அமாவாசை வரப்போகுது. அந்த பெண்ணை என் குடிலுக்கு அழைச்சிட்டு வா. அவள் இங்கேயே இருக்கட்டும். தாயை பூஜிக்கும் வழிமுறைகளை நான் அவளுக்கு சொல்லித்தரேன். மிச்சத்தை அந்த தாய் பார்த்துக்கிடுவா. இதற்காகத்தான் அவள் உன்னை என்கிட்ட அழைச்சி வந்தது. இந்த முறை பேசும்போது அவருடைய குரலில் ஓர் ஆவேசம் தென்பட்டது. அத்தியாயம் 15. விபரம் சொல்லி யசோதாவையும் ரங்கமாளையும் மறுநாளே அழைத்து வந்துவிட்டார் வைத்தியர் நல்லசிவம். யசோதாவுக்கு நடப்பது நம் கையில் இல்லை என தோன்றியது. இனி எல்லாம் தெய்வத்தின் கையில் என தெரிந்துவிட்டது. தாய் ரங்கம்மாளும் கூடவே தங்கிக் கொண்டாள். மூப்பர் தன் பேரனுடன் இருந்து கொண்டார். அவர்கள் கூடவே வைத்தியரும். விஷயமறிந்து அந்த மலைவாழ் மக்கள் யசோதாவை நன்கு கவனித்து கொண்டனர். 5 மாத கர்ப்பிணியான அவளுக்கு தங்கள் உணவு முறைகளை பத்தியமாக சமைத்து தந்தனர். வயதான பெண்களும் அவளுடன் நித்திய பூஜையில் கலந்து கொண்டனர். தினமும் அதிகாலை எழுந்து குளித்து பிரம்ம முகூர்த்தத்தில் குடிசையில் இருக்கும் மண்ணால் ஆன வராகி சிலையை ஆராதித்துவிட்டு பின்பு பொழுது விடிய தாயுடன் மலைமேல் இருக்கும் வராகி அம்மன் கோவிலுக்கு சென்று நாள் முழுவதும் தியானத்தில் அமர்வாள். மூப்பர் அவருக்கு உபதேசித்திருந்த பெரிய அம்மனின் மூல மந்திரத்தை ஆன மட்டும் உச்சரித்து உருவேற்றுவாள். கூடவே மூப்பரும் அமர்ந்து தியானத்தில் இருப்பார். வைத்தியரும் தன் பங்கிற்கு வழிபட ஆரம்பித்தார். அமாவாசை நாளும் நெருங்கியது. இன்னும் 3 தினங்கள் இருந்தன. வழக்கம் போல யசோதாவின் நடமாட்டத்தை நோட்டமிட வந்த ஒடியன் வீட்டில் அவள் இல்லாததைக் கண்டு துணுக்குற்றான். கிராமத்தை சுற்றி சுற்றி வந்து தன் இரையை தேடினான். ஒரு நாயின் உருவத்தில் அவன் வந்து யசோதாவின் கொழுந்தன்மார்கள் 5 இருக்கும் வீட்டின் முன் வந்து நின்று ஊளையிடத் துவங்கினான். அடச்சே, இந்த நேரத்தில் ஊளையிட்டுக்கிட்டு அடிச்சு விரட்டுறாத. அண்ணன்மார் தூக்கம் கலைந்து தம்பியிடம் சொல்ல விஸ்வம் எழுந்து வந்து கதவை திறந்து வெளியே வந்தான். அதிர்ந்தான். அங்கே நாய்க்கு பதிலாக சிவந்த விழிகளுடன் வாசலில் கருணா நின்றிருந்தான். அவனுடைய முகத்தில் மூக்கும் காதுகளும் நாயைப் போலவே இருந்தன. எங்கே யசோதா? அவன் குரல். அது மனித குரலாக இல்லை, மிருகக்குரலா தெரியவில்லை. அத்தியாயம் 16. யசோதா ஊரில் இல்லை என தெரிந்ததுமே கருணாவும் அண்ணன் தம்பிகளும் திகைத்து போயினர். அவள் எங்கே போயிருப்பாள்? அவளுக்கு இன்னும் ஒடியனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை என நம்பினர். நம்மை கண்டுதான் பயந்து போய் ஊரை விட்டு ஓடி போயிருப்பாளோ என நினைத்து அவளுடைய பிறந்த ஊருக்கு சென்று நயமாக பேசி அழைத்து வரலாம் என கிளம்பினர்.
அங்கும் அவள் இல்லை என தெரிந்ததும் யோசித்தனர். அவள் எனக்கு உயிருடன் வேண்டும் என்றான் கருணா. எப்படியாவது அவளை கண்டுபிடித்து இங்கே என் இருப்பிடத்துக்கு அழைத்து வாருங்கள். நான் அமாவாசை பூஜைக்கு ஏற்பாடுகளை செய்கின்றேன் என சொல்லிவிட்டு அவன் காட்டுக்குள் தாவி சென்று விட்டான். ஊருக்குள் யசோதாவை தேடி அலைந்த அவர்களுக்கு கடைசியாக அமாவாசை முதல் நாள் அன்று அவள் மேல்மலையில் வசிக்கும் பழங்குடியினருடன் அவர்கள் குடிசையில் வசிப்பதாக வேலையாட்களில் ஒருவன் மூலம் தகவல் கிடைத்தது. மலைவாசிகளோட போயிருக்காளா? அங்கன யார் இருக்கா? இவளை பார்த்துக்க. ஒருவேளை அங்கே யாரையாவது ஆள் பிடிச்சுக்கிட்டாலோ? நம்மளை விட காட்டுவாசி அவளுக்கு வசதியாக போயிடுச்சா? அப்படி அவள் யாரையாவது 2ஆம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தா நம்ம பாடு அவ்வளவுதான் என்று குரூரமாக யோசித்தவாறே கிளம்பிவிட்டனர் அவர்கள் மேல்மலைக்கு. இடையில் ஒடியனை பார்த்து அவனிடம் யசோதா இருக்கும் இடத்தை பற்றி சொன்னதும் அவன் புருவம் நெளிவடைந்தது. மேல்மலையிலா? அங்கே தன் இனத்தாருடன் தங்கியிருக்கிறாளா? ஏன்? அவன் முகத்தில் பலவித சிந்தனைகள் ஊற்றெடுத்தன. நாங்க போய் அவள்கிட்ட நயமா பேசி மன்னிப்பு கேட்டுக்கிறாப்புல பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். அவர்கள் சொல்ல கருணா மறுத்தான். இல்லை, வேண்டாம், அங்கே நீங்கள் போக வேண்டாம். நீங்கள் போங்க, இனி நான் பார்த்துக்கிறேன். அந்த மேல்மலையில் எனக்கும் மூப்பனுக்கும் ஒரு பழைய கணக்கு இருக்கு, அதை நான் நோக்கிக்கொள்ளலாம். அவன் சொன்னதும் அவர்கள் சரி என சொல்லிவிட்டு கீழிறங்க ஆரம்பித்தனர். தன்னுடைய உபாசனையை ஆரம்பித்தான் கருணா. இருட்டும் பொழுதில் நெருப்பு பந்தங்களை குடிசையின் முன்னால் நட்டு வைத்தான். அங்கு அவன் கல்லில் செதுக்கி வைத்திருந்த சிறிய உபாசனா மூர்த்தியின் கல்லுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்தான். காட்டு மலர்களால் அர்ச்சித்தான். பிள்ளை தைலம் இருந்த சீசாவை முன்னால் கொண்டு வந்து வைத்தான். பச்சை மாமிச கறிகளை படைத்தான். ஆட்டு இரத்தத்தை வைத்தான். தன்னுடைய உள்ளங்கையை கீறி தான் வளர்த்த ஹோமகுண்டத்தில் விட்டான். அவனுக்கு உபதேசித்த மந்திரங்களை 1,00,000 முறை உருவிட ஆரம்பித்தான். இரவு பகல் என 3 நாட்களும் அன்ன ஆகாரமின்றி உருவிட்டு கொண்டே இருந்தான். அமாவாசை நாளும் வந்தது. அமாவாசை இரவு கிட்டத்தட்ட 10 மணிப்பொழுதை தாண்டிய நேரம் அவனுடைய 108 முறையிலான மந்திர உச்சாடனம் முடிவுக்கு வந்தது. முடிவில் ஹோம குண்டத்திலிருந்து 2 கூரிய கொம்புகள் முதலில் வெளித்தெரிந்தன. நெருப்பின் ஒளியில் அவை கூரிய வாள்களைப் போல பளிச்சிட்டன. அடுத்து 2 தகதகக்கும் விழிகள் என குண்டத்திலிருந்து ஒரு எருமை கிடாவின் தலை வெளிப்பட்டது. பயபக்தியுடன் அதை தன் கையில் ஏந்தி கண்களில் ஒத்திக்கொண்டான் கருணா. அந்த தலையுடன் ஆராதனா மூர்த்தியை சுற்றி 18 முறை வலம் வந்தான். பின்னர் அந்த தலையை தன் தலையின் மேல் பொருத்தினான். பயங்கரமான இடிமுழக்கமும் சுழல் காற்றும் அந்த இடத்தையே கிடுகிடுக்க வைத்தது. சூழ்நிலையில் பெரிய மாற்றம் உண்டானது. பறவைகள் கீச் கீச் என கத்திக்கொண்டு அங்கும் இங்கும் பறந்தன. அடுத்த நொடியே மிகப்பெரிய ஒரு எருமை கிடாவாக உருமாறி இருந்தான் ஒடியன் கருணா. அசாத்தியமான உடல் பருமனும் இருளின் கருமை நிறமும் கண்களின் மின்னும் பளபளப்பும் நீண்ட கூரிய கொம்புகளும் லடக் லடக் என அவன் பாய்ந்து வரும் சப்தமும் கேட்டாலே யாருக்கும் பயக்கூச்செறியும். பாய்ந்து வந்து மலையின் ஓர் முகட்டில் நின்று கொண்டு மா என்று கத்தினான் அவன். அந்த சத்தம் மேல்மலை கீழ்மலை என எல்லோரையும் ஒரு உலுக்கு உலுக்கியது. அத்தியாயம் 17. அமாவாசைக்கு 2 தினங்களுக்கு முன்பிருந்தே யசோதா கடுமையான விரதம் இருக்க ஆரம்பித்தாள். இவ்வளவு கடுமையா இருக்க வேண்டாம், ஒரு பொழுதாவது சாப்பிடுமா கெஞ்சினாள் தாய் ரங்கம்மாள். இல்லம்மா, என்னால் அவளுக்கு தர முடிஞ்ச காணிக்க இந்த என் உணவும் தூக்கமும் தான். என்னையும் என் பிள்ளையையும் அவகிட்ட முழுசா ஒப்படைச்சிட்டேன். இனி அவள் பாடு. என்னால் முடிஞ்ச வரையும் ஆத்தாவை ஆராதனை பண்றேன். அவள் அதை ஏத்துக்கிட்டா என் அதிர்ஷ்டம் சொல்லிவிட்டு வாராகி மந்திரத்தை ஊறிவிட ஆரம்பித்தாள். மூப்பர் சங்கிலித்தானும் இனி அவளை தடுக்க வேண்டாம் என சொல்லிவிட்டார். வாராகியின் கற்கோவிலில் இரவு பகலாக வெயில் குளிர் பாராமல் மந்திர உச்சாடனத்தில் இருந்தாள் யசோதா. கருவுக்காக என வற்புறுத்தி பழமும் பாலும் அருந்த வைத்தனர் அக்கம்பக்கத்து பெண்கள். அமாவாசை நாளும் வந்தது. அன்று பகலிலிருந்தே சுத்தமாக உணவை ஒதுக்கிவிட்டாள். கண் திறவாமல் நாம ஜபம் உச்சரித்தபடியே அமர்ந்திருந்தாள். அருகில் மூப்பரும் வைத்தியரும் ரங்கம்மாளும் உட்கார்ந்திருந்தனர். மலை மக்கள் வழக்கம் போல அம்மனுக்கு அமாவாசை பூஜை கொண்டாட ஆரம்பித்தனர். நேரம் இருட்ட தொடங்கியது. மூப்பர் ரங்கம்மாளையும் வைத்தியரையும் அழைத்தார். இந்த அமாவாசை பூஜை முடிய நள்ளிரவு ஆயிடும், அதுவரை யசோதா இங்கு இருக்க வேண்டாம். அவர் சொன்னதும் யசோதாவை வற்புறுத்தி குடிலுக்கு அழைத்துச் சென்றாள் ரங்கம்மாள். அங்கும் அமர்ந்தபடி கைகூப்பி சிறிய அம்மன் சிலையை வழிபட்டு கொண்டிருந்தாள் இவள். கதவை மூடி தாழிட்டாள் ரங்கம்மாள். அவள் உள்ளம் படபடவென அடித்து கொண்டது. ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறார் போல. அம்மா தாயே, நீதான் காப்பாத்தணும்.
குடிசைக்கு வெளியே மூப்பரின் பேரன் செக்கன் கையில் பெரிய கோலுடன் நின்றிருந்தான். கூடவே அவனுடைய சகாக்கள் 4-5 பேர். அவர்களது பார்வை நாலாபுறமும் சுற்றி சுழன்றபடியே இருந்தது. அவன் எப்ப வேணாலும் எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். ஜாக்கிரதையா இருங்க. நம்ம உசுர கொடுத்தாவது அந்த அபலையை காப்பாத்தணும். தேவைப்பட்டா உன் சக்தியை பயன்படுத்து செக்கா. மூப்பரின் குரல் காதில் ஒலித்தது. நேரம் நள்ளிரவை கடந்து கொண்டிருந்தது. சிலுசிலுவென்ற மலைக்காற்று உடலை ஊடுருவி எலும்பை துவம்சம் செய்தது. விலங்கின் தோலை ஆடையாக உடுத்தி இருந்த அவர்களை அந்த குளிர் ஒன்றும் செய்யவில்லை. கோவிலில் விழா முடியும் நேரம் நெருங்குவதன் அறிகுறியாக கொம்பூதி கொண்டு ஊதினார் மூப்பன். அந்த நேரம் கோவில் இருந்த இடத்தை நோக்கி திரும்ப நின்று தரையில் அமர்ந்து மண்டியிட்டு ஹோ ஹோ என ஆர்ப்பரித்தனர் அவர்கள். அதே நேரம் திடீரென கேட்ட சத்தத்தால் சடாரென தலையை திருப்பி சத்தம் வந்த திசையை நோக்கினான் செக்கன். அவன் புருவம் சுழிவடைந்தது. காட்டுப்பாதையில் அவர்கள் இருந்த குடிசைகளை சுற்றிலும் சிறு சிறு கற்கள் காம்பவுண்டு சுவர்களைப் போல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவை கிடுகிடுவென ஆடுவது போல் இருந்தது. செக்கனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும். நல்ல கட்டுமஸ்தான தேகத்துடன் கருகருவென்ற வியர்வை மினுக்கும் உடலுடன் இருந்தனர் அவர்கள் அனைவரும். செக்கா, அது என்ன சத்தம் என்றான் ஒரு நண்பன் திகிலுடன். ஏதோ ஆடோ மாடோ வேகமா ஓடி வர்ற சத்தம் என்றான் இன்னொருவன். செக்கன் தலையை பலமாக ஆட்டி மறுத்தான். அது சாதாரண விலங்கு இல்லை. அப்படின்னா? அவர்கள் சந்தேகத்துடன் அவனை பார்த்தனர். அவன் வந்துட்டான் என்றான் செக்கன். அதே நேரம் காற்றை கிழித்து கொண்டு ஒரு ஹூங்காரத்தோடு மிக பெரிய காட்டெருமையாக உருமாறியிருந்த ஒடியன் அவர்கள் மேல் படுவேகமாக பாய்ந்தான். ஆளுக்கு ஒரு திசையில் போய் விழுந்தனர் அனைவரும். அந்த எருமை மாட்டை சுற்றி வளைத்தவாறு நின்று கொண்டனர். செக்கனின் கையில் மிகப்பெரிய கயிறு. மற்றவர்களும் தாங்கள் கையில் கயிறு வைத்திருந்தனர். ஏக காலத்தில் மாட்டை குறிவைத்து கயிற்றை வீசினர். கயிறுகள் அதனுடைய நீண்ட கூர்கொம்புகளில் மாட்டின. அனைவரும் தங்கள் முழு பலத்தையும் செலுத்தி அதனை இழுத்தனர். மாடு திமிரியது. மிக பலமாக தலையை உலுக்க கயிறுகளை பிடித்திருந்தவர்கள் அனைவரும் சுற்றி கொண்டு விழுந்தனர். நன்கு பெரிய உலக்கை போன்ற கால்களில் மாட்டியிருந்த குழம்பு ஒலிக்க மண்ணை வாரி தூற்றியபடியே அவர்களை நோக்கி பாய்ந்தது எருமை. செக்கன் கத்தினான். எகிரி குதிச்சு அதன் மேல உட்கார பாருங்க. நண்பர்கள் முயன்றனர். கிட்டே பாய்ந்து வரும் நண்பர்களை முட்டி தூக்கி வீசியவாறே குடிசையை நோக்கி பாய்ந்தது அது. வெளியே திடீரென கேட்க ஆரம்பித்திருந்த களைபர கூச்சலும் மாட்டின் மிரள வைக்கும் சத்தத்தையும் கேட்டு நடுங்கி போய் அமர்ந்திருந்தாள் ரங்கம்மாள். அவளுக்கு புரிந்துவிட்டது. நினைத்த ஆபத்து வந்தே விட்டது. மெதுவாக ஜன்னலை லேசாக திறந்து எட்டி வெளியே பார்த்தாள். விதிர்விதிர்த்து போனாள். குடிசையின் முன் கருங்குன்று போல் எருமை மாடு ஒன்று காவலுக்கு நின்றிருந்த மலைவாழ் இளைஞர்களை பந்தாடி கொண்டிருப்பது தெரிந்தது. ஐயோ கடவுளே! வாய் விட்டு கதறினாள் ரங்கம்மாள். கை கால்களை உடைத்து கொண்டு விழுந்தனர் அவர்கள். வெற்றி சிரிப்புடன் குடிசை கதவை நோக்கி அதை தகர்த்தெறியும் நோக்குடன் வெறித்தனமாக பாய்ந்தது ஒடியன். அவன் கண்களில் சிகப்பு ஏறியது. குடிசையை நெருங்க போன சமயம் அது நிகழ்ந்தது. குடிசையின் கிட்டே நெருங்கப் போகும் சமயம் குபீரென எங்கிருந்தோ ஒரு காட்டு மாடு வாசலை மறித்தாற் போல பாய்ந்து வந்து நின்று உருமியது. இதை சற்றும் எதிர்பாராத ஒடியன் தன் பாய்ச்சலை சடாரென தீப்பொறி தரையில் பறக்க குழம்புகளை தேய்த்து நிறுத்தினான். அவன் கண்களில் நம்ப முடியாத தன்மை. எனக்கு எதிராக இன்னொரு ஒடியனா? அவனை கூர்ந்து பார்த்தான் கருணா. அவனுக்கு அது யார் என்று தெரிந்தது. மூப்பனின் பேரன் செக்கன் தான் அது. அவனா ஒடியன்? தான் ஒடிவித்தை பழகும்போது வாயில் விரல் வைத்து கொண்டு ஏ என பார்த்து கொண்டிருந்த சிறுவனா ஒடியனாக மாறியிருக்கிறான். இந்த மூப்பர் பொல்லாதவர்தான். தன்னை எதிர்க்க தன் பேரனையே ஒடிவித்தை பழக வைத்திருக்கிறார். கருணாவுக்குள் சினம் மூண்டது. தன் எதிரே ஒரு காளை மாடாக உருமாறியிருந்த செக்கனை அனல் கக்கும் விழிகளால் பார்த்துவிட்டு ஒரு ஹூங்காரத்துடன் அவனை நோக்கி பாய்ந்தான். செக்கனும் ஒரே பாய்ச்சலாக கருணாவின் மேல் பாய்ந்தான். அந்த இடம் சில நிமிடங்களுக்கெல்லாம் பயங்கரமான யுத்த களமாக மாறியிருந்தது. அடிபட்ட இளைஞர்கள் ஓடிச் சென்று கோவிலில் இருந்த அனைவரையும் விவரம் சொல்லி அழைத்து வந்தனர். மூப்பர் வாராகி சிலையை பார்த்து கைகளை குவித்தார். அம்மா, நாங்க எங்களால முடிஞ்சதை செய்தாச்சு. இனி நீதான் வரணும். அப்பொழுது வானில் பெரிய இடிமுழக்கம் காதை செவிடாக்கும்படி ஒலித்து அனைவரையும் மிரள வைத்தது. கண்ணை பறிக்கும் மின்னல் ஒன்று அந்த கல்லின் அருகே விழுந்தது. மக்கள் அலறிக்கொண்டே கீழிறங்கினர். மூப்பர் மட்டும் அருகிலிருந்த திட்டில் கைகளை குவித்து கண்களை மூடியவாறே அமர்ந்து விட்டார். அவர் உதட்டில் வாராகியை அழைக்கும் மந்திரம். அப்பொழுது அடங்காத பேய்காற்று அடிக்க ஆரம்பித்து கற்கோவிலை சுற்றி வலம் வந்தது.
புழுதி மண்ணையும் காய்ந்த சருகுகளையும் வாரி சுருட்டியபடி ஊழிக்காற்று அடிக்க ஆரம்பித்தது. குடிசைகளின் கூரையெல்லாம் வீய்த்து கொண்டு போவது போல் படபடத்தன. சூழ்நிலையே வெகு பயங்கரமாக மாறியது. அத்தியாயம் 18. மக்கள் அனைவரும் கீழே வந்து பார்த்தபொழுது செக்கன் கருணாவால் ஏகமாய் இரத்தம் சிந்தியிருந்தான். உருவமும் மாறியிருந்தான். நெஞ்சில் கை வைத்து அதிர்ந்தனர் அனைவரும். செக்கனை ஒரு சுழற்றி முட்டி தூக்கி எறிந்துவிட்டு குடிசையை நோக்கி பாய்ந்தான் ஒடியன். இத்தனை கலைபரத்திற்கும் கண்களை திறவாமல் கைகளை குவித்து கண்களை மூடியிருந்தாள் யசோதா. அவளிடம் எந்த சலனமும் இல்லை. மூடிய அவளுடைய கண்களுக்குள் வாராகி அன்னையின் உருவம் மெல்ல மெல்ல தெளிவடைய தொடங்கியிருந்தது. அன்னையை அங்கமங்கமாக மனக்கண்ணில் தரிசித்து மானச பூஜை செய்ய தொடங்கியிருந்தாள் யசோதா. தன்னை மறந்தாள், தன் குழந்தையை மறந்தாள், தான் யார் என்பதையும் தன் ஆபத்து என்ன என்பதையும் மறந்து போனாள். பிரம்மாண்ட ரூபமாய் காட்சியளித்த அன்னையை கண்ணார மனதனுள் ஒன்றி வழிபட்டு கொண்டிருந்த அவளுக்கு வெளியே புற உலகில் நிகழ்ந்து கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த எந்த நிகழ்வுகளும் எந்த சலனத்தையும் ஏற்படுத்தவில்லை. படீரென குடிசை கதவை முட்டி தகர்த்து எறிந்தவாறே உள்ளே நுழைந்தான் ஒடியன் கருணா. ரங்கம்மாள் மிரண்டு சுவரோடு சுவராய் போய் ஒண்டினாள். என்ற மிகப்பெரிய பெருமூச்சுகளோடு உள்ளே ஒரு புயலாய் நுழைந்து அந்த எருமை மாட்டை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள் ரங்கம்மாள். வேண்டாம், என் புள்ளைய விட்டுரு, பெத்த வயிறு 10 எரியுது, அவளுக்கு பதிலாக என் உசுரை எடுத்துக்கோ. குறுக்கே பாய்ந்தாள். வெகு எளிதாக அவளை முட்டி தள்ளியது எருமை. சுவரோரம் போய் உருண்டு விழுந்தாள் ரங்கம்மாள். யசோதாவை நெருங்கியது எருமை மாடு. தன்னுடைய எருமை மாட்டு முகத்தை யசோதாவின் முகத்தருகே கிட்டக்க கொண்டு வந்தான் ஒடியன். அவளை உற்று நோக்கினான். கண்களை மூடியிருந்தாலும் அவளுடைய முகத்தில் கம்பீரமும் தனி பிரகாசமும் தென்படுவதை கண்டான். பயங்கரமான சத்தத்துடன் பெருமூச்சு விட்டான். அனல் வீசும் அந்த பெருமூச்சுக்கும் அவள் கண்களை திறக்கவில்லை. அந்த பெருமூச்சால் அவளுடைய விரிந்த கூந்தல் ஆடியது. அப்பொழுதும் அவள் கண்களை திறக்கவில்லை. எருமையின் பார்வை அவளது முன்பு மூங்கில் தட்டில் வைக்கப்பட்டிருந்த சிறிய வாராகி சிலையின் மேல் பட்டது. அதன் முகத்தில் ஓர் ஆவேசம். சட்டென அந்த தட்டை முட்டி தள்ளினான். மண் சிலை உருண்டு உடைந்தது. இப்பொழுது அவளை பார்த்தான். அப்போதும் அவள் கண் திறந்தாள் இல்லை. அவள்தான் மனக்கண்ணில் தரிசனம் வாங்கி கொண்டிருக்கின்றாளே. ஒடியனின் விழிகள் கோபத்தில் சிவந்தது. சடாரென தன் 2 கொம்புகளாலும் உட்கார்ந்திருந்த யசோதாவை குத்தி அலேக்காக தூக்கினான். ஐயோ! அலறினாள் ரங்கம்மாள். அவளால் எழ முடியவில்லை. யாராவது காப்பாத்துங்க என் பிள்ளைய! 2 கொம்புகளுக்கும் இடையில் அவளை செருகினார் போல தூக்கி கொண்டு குடிசையை விட்டு பாய்ந்து வெளியில் வந்தான் அவன். அனைவரது முகங்களிலும் பயமும் பீதியும் ஆற்றாமையும். தீவர்த்திகள் கூட அணைந்து போய் அந்த இடமே இருட்டுக்குள் விழுந்திருந்தது. மூப்பர் வந்து பார்த்தபோது அந்த குடியிருப்பு பகுதியை புயல் வந்து கலைத்து விட்டு போனது போல் இருந்தது. தரையில் விழுந்து கிடந்த செக்கனை பார்த்தார். தெரியப்பட்டு கிடந்த குடிசை கதவையும் கீழே விழுந்து கிடந்த ரங்கம்மாளையும் பார்த்தார். உடைந்து கிடந்த வாராகி சிலையின் மேல் அவர் பார்வை விழுந்தது. அவர் முகத்தில் வேதனை படர்ந்தது. பின் அதுவே கடுங்கோபமாக மாறியது. அத்தியாயம் 19. இங்கே யசோதாவை தன் இருப்பிடத்திற்கு கொண்டு வந்திருந்த கருணா அவளை தன் ஆராதனை மூர்த்தியின் முன் படுக்க வைத்தான். யசோதா இப்போது நிர்ச்சலனமாயிருந்தாள். உடலில் மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. அந்த எருமை தலையை குனிந்து காலால் மெட்டி கழட்டினான் கருணா. அது கழண்டு வந்ததும் மனிதனாக மாறியிருந்தான். அந்த தலையை ஹோமகுண்டத்தின் அருகே வைத்தான். பூஜைக்கான வேலைகளை ஆரம்பித்தான். மெல்ல மெல்ல தன்னுடைய பூஜையில் லயிக்க ஆரம்பித்தான். நேரம் நள்ளிரவே கடந்தது. கண்களை திறந்தான். எதிரில் அதே நிலையில் யசோதா. அவனுடைய பார்வை யசோதாவின் கர்ப்ப வயிற்றை கூர்ந்து நோக்கியது. அவன் முகத்தில் ஓர் குரூர புன்னகை. அருகில் வைத்திருந்த பெரிய கூரிய கத்தியை கைகளில் எடுத்தான். அவள் அருகே கொண்டு போனான். அப்பொழுதுதான் அது நிகழ ஆரம்பித்தது. திடீரென யசோதா சிரிக்க ஆரம்பித்தாள். கடகடவென்ற ஓசையுடன் இருந்தது அவளுடைய சிரிப்பு. கருணா திகைத்தான். அவளுடைய சிரிப்பு இப்பொழுது பயப்படுத்தும் விதமாக மாறியிருந்தது. பலவித குரல்களில் எதிரொலித்தது. அந்த காடை அதிரும்படி சிரித்தவளை பயத்துடன் பார்த்தான் கருணா. யசோதாவின் உடலிலிருந்து சிறிது சிறிதாக ஒளி புள்ளிகள் தோன்றி மேல் நோக்கி ஒளியை பாய்ச்சின. நெற்றி, கண்கள், கழுத்து, வயிறு, கால் என ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் ஓட்டை போட்டாற்போல் ஒளி புள்ளிகள் தோன்றி கிட்டத்தட்ட அவள் இருந்த இடமே வெளிச்ச சிதறலாய் மாறியிருந்தது. கருணா திகைத்து பின்வாங்கினான். அவன் உடல் ஏனோ நடுங்கியது. சட்டென அந்த எருமை தலையை எடுத்து மாட்டிக்கொண்டான். மீண்டும் எருமை மாடாய் மாறினான். உருவம் மாறியதும் இழந்த தைரியம் மீண்டது.
பயம் பறந்தது. இப்பொழுது யசோதா கண்ணுக்கு தெரியவில்லை. ஆனால் சிரிப்பொலி மட்டும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தது. ஒடியனாக மாறிய கருணா என்ற இரைச்சலோடு யசோதா படுத்திருந்த இடத்தை குறிவைத்து அந்த வெளிச்ச சிதறலை நோக்கி பாய்ச்சலாக வந்தான், அவளை குத்தி கிழித்துவிடும் நோக்கத்துடன். அந்த வெளிச்சத்தை கடந்து உள்ளே தாவி பாய்ந்த அவன் மறுகணமே எதனாலோ மோதப்பட்டது போல் நங் என்ற சத்தத்துடன் எகிரி போய் விழுந்தான். உடம்பை உலுக்கி கொண்டு தலையை சிலுப்பிக் கொண்டும் மீண்டும் எழுந்து நின்று அந்த இடத்தை பார்த்தான். அங்கே யசோதா இல்லை. அதற்கு மாறாக தகதகக்கும் பொன்னிற ஒளியோடு அட்டகாசமான பெரிய உருவத்தில் வாயில் நீண்ட கூர்பற்களோடு வராகம் ஒன்று தென்பட்டது. அதன் விழிகள் இரண்டும் நெருப்பு கங்குகளைப் போல் ஜொலித்து கொண்டிருந்தன. அதன் கழுத்தில் நீண்ட மணி ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. நெற்றியில் நீண்ட சிந்துரம் தனியாக சிகப்பு நிறத்தில் முக்கண்ணாக கனன்று கொண்டிருந்தது. நீண்ட மூக்கிலிருந்து தீஜ்வாலை நொடிக்கொரு தரம் வெளிப்பட்டு கொண்டிருந்தது. ஒடியனின் கண்களில் கோபாக்னி. ஓஹோ, மூப்பனின் பேரன் மீண்டும் என்னிடம் ஆட்டம் காட்ட வந்துவிட்டானா? அவனை என்ன செய்கிறேன் பார் என்ற கொக்கரிப்போடு மீண்டும் ஆஜானுபாகுவான அந்த வராகத்தை நோக்கி மீண்டும் பாய்ந்தான். தன்னை நோக்கி பாய்ந்த அவனையே கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்து விட்டு முன்னால் அவனை நோக்கி 2 அடி வைத்தது வராகம். ஒடியன் கிட்டே நெருங்கியதும் தன்னுடைய வலது காலை உயர்த்தி அதன் முகத்தில் ஓங்கி ஓர் அறை விட்டது. சுருண்டு போய் விழுந்தான் கருணா. அவனுடைய எருமை தலை தனியே கழண்டு போய் விழுந்தது. முழு மனித உருவமாக மாறி மல்லாக்க விழுந்திருந்தான். அவனால் நம்பவே முடியவில்லை. சற்று முன் தாக்கி காயப்படுத்திய செக்கனுக்குள் இவ்வளவு பலமா? அதே நேரம் குப் என்ற மூலிகை, சந்தனம், குங்கிலிய சாம்பிராணி வாசனை அந்த இடத்தையே நிரப்பியது. குப் என்ற மலர்களின் நறுமணம் வீசியது. எங்கிருந்தோ மேளதாளங்கள் ஆக்ரோஷத்துடன் முழங்கின. வானில் இடியும் மின்னலும் அசாதாரணமாக இருந்தது. இதற்குள் மலைவாழ் மக்கள் ஓடி வந்தனர். பார்த்த கருணா அதிர்ந்து போனான். கூட்டத்தில் மூப்பர், ரங்கம்மாள், வைத்தியர், அத்துடன் யசோதாவும் நின்றிருந்தாள். வாயை பிளந்தான் கருணா. அவள் அங்கே இருக்கிறாளே! அதைவிட அதிர்ச்சியாக அவர்களுடன் செக்கன் நின்றிருந்ததுதான் அவனை அதிர்ச்சியடைய வைத்தது. இவன் இங்கே முழு உருவமாக நிற்கிறான் என்றால் பின் தன்னுடன் இத்தனை நேரம் மோதியது? தலையை திருப்பிய கருணா மிரண்டு போனான். கண் கூசச் செய்யும் ஒளியுடன் அவன் பார்த்த திசையில் வராகத்துக்கு பதிலாக வாராகி அன்னை நெருப்பு உருவமாக நின்றிருந்தாள். கையினில் சூலம் மற்றும் டமருகம். அவள் இருந்த இடம் எங்கும் ஒளி வெள்ளம் பாய்ந்து கொண்டிருந்தது. விழிகளில் கனல் தெறிக்க சிவந்த பட்டுடுத்தி ஜாஜ்வல்யமாய் நின்றிருந்த வாராகியை பார்த்து நடுநடுங்கி போனான் கருணா. உடலெல்லாம் வெடவெடவென நடுங்கியது. தன் கையிலிருந்த சூலத்தை மெல்ல உயர்த்தினாள். அவனுக்கு தன் கதி புரிந்துவிட்டது. அம்மா ஈஸ்வரி, என்னை விட்டுடுமா, நான் திருந்திட்டேன். இனி இந்த ஒடி வித்தையை கை கொள்ள மாட்டேன். யாரையும் கெடுதலுக்கு உள்ளாக்க மாட்டேன். பயத்துடன் அவள் முன் இருந்த இடத்திலேயே தரையில் விழுந்து சாஷ்டாங்கமாக வணங்கினான். அன்னை அவனையே பார்த்தாள். அந்த நெருப்பு விழிகளில் உன்னை நான் மன்னிப்பேன் என்கிறாயா என்ற கேள்வி தெரிந்தது. என்னிடத்தில் உனக்கு கருணை என்பதே இல்லை என்று சொன்னது அந்த பார்வை. அவள் பார்த்தாள். அவள் பார்க்க பார்க்கவே அவன் உடல் எங்கும் நெருப்பு பற்றி எரிவது போல் இருந்தது. சிறிது சிறிதாக அவன் உடல் அமிலம் பட்ட தினசில் எரிய படு பயங்கரமாக அலற ஆரம்பித்தான். ஒரு கட்டத்தில் அவன் உடல் குபீர் என்று பற்றி எரிய ஆரம்பித்தது. அவனுடைய கதறல் எல்லாருடைய காதுகளையும் குடைந்து நரம்பை புடுங்கி எடுத்தது. எரிய எரிய அவன் ஓடிப்போய் அவனுடைய ஆராதனை கல்லின் மேல் விழுந்தான். அவன் விழுந்த மறுகணமே அந்த கல்லும் எருமை தலையும் படீர் படீரென வெடித்து சிதறின. ஆங்கார அலறலோடு சடசடவென ஒடியன் எரிந்து சலனமின்றி கீழே விழுந்தான். மூப்பரை தவிர பார்த்து கொண்டிருந்த அனைவருக்கும் ஒரு தகதகக்கும் பிரகாசம் மட்டும் கண்ணுக்கு தெரிந்தது. மூப்பரின் கண்களில் நீர் பிரவாகம். சற்று நேரத்திற்கெல்லாம் அந்த பிரகாசம் அடங்கி அந்த இடத்தில் ஒரு மிகப்பெரிய வராகம் நின்று கொண்டிருந்தது. அதன் மேல் சற்று முன் அவர்கள் வழிபட்டு சாத்திய சிவப்பு வஸ்திரமும் மஞ்சள் குங்குமமும் இருந்தது. சிலிர்த்து போன மலைவாழ் மக்கள் அனைவரும் கீழே விழுந்து வணங்கினர். யசோதா 2 கைகளையும் கூப்பியவாறே 2 அடி முன்னால் வந்து, அம்மா, என்னையும் என் குழந்தையும் காப்பாத்திட்ட தாயே, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தாயே. ஆனந்த கண்ணீர் விட்டாள். ரங்கம்மாள் முகத்திலும் பரவசம். அவர்களை எல்லாம் பார்த்து தலையை உலுக்கியபடியே ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து காட்டுக்குள் சென்று மறைந்தது அந்த தெய்வீக வராகம். அப்படி பாய்ந்த அதன் ஓட்டம் நின்றது ஒரு மலை முகட்டில். அங்கிருந்து கீழே கிராமத்தை பார்த்த அதன் பார்வையில் கோபாவேசம். விழிகள் செந்தனலாய் ஜொலிக்க அங்கே ஓரிடத்தில் மட்டும் அதன் பார்வை குமிந்தது. அது அண்ணன் தம்பி 5 குடியிருக்கும் அந்த பெரிய வீடு.
இந்நேரம் யசோதாவின் கதை முடிந்திருக்கும் என்ற நினைப்பில் குடித்து கும்மாளமிட்டபடி கூடத்தில் படுத்து கிடந்தனர் அனைவரும். வராகத்தின் பார்வை கடுமையுற்றது. அப்பொழுது அதன் பார்வை வானை நோக்கியது. மிக பெரிய மின்னல் ஒன்று மலையில் விழ ராட்சசத்தனமான பாறை ஒன்று நகர்ந்து கடகடவென்ற சத்தத்தோடு கீழ்மலையை நோக்கி உருண்டு வர ஆரம்பித்தது. அத்தியாயம் 20. விடிந்தது. மறுநாள் காலை மலையை விட்டு கீழிறங்கி வந்து கொண்டிருந்தனர் யசோதா, வைத்தியர், ரங்கம்மாள் மூவரும். ஊரை அடைந்தபோது அவர்கள் கண்ட காட்சி அவர்களை ஒரு வினாடி ஸ்தம்பிக்கச் செய்தது. அண்ணன் தம்பி வீடு இருந்த இடமே தெரியாமல் மிகப்பெரிய பாறை ஒன்று அதன் மேல் விழுந்து நசுக்கிக் கொண்டிருந்தது. வைத்தியர் ஊராரிடம் விசாரித்தார். என்ன ஆச்சு? அட வைத்தியரா, ராவெல்லாம் ஒரே இடியும் மின்னலுமா மேல்மலையிலிருந்து பயங்கர சத்தமாக கேட்டுட்டு இருந்தது. அப்போ திடீர்னு டமார்னு ஒரே சத்தம். எல்லோரும் வெளியே வந்து பார்த்தா இந்த பெருமாளோட தம்பிமார்க வீட்டு மேலே மட்டும் இம்மாம்பெரிய பாறை விழுந்து நசுக்கி இருக்கு. ஆளுங்கெல்லாம் பரலோகம் போயிட்டானுங்க. வீடு இருந்த இடமே தெரியல. ஆனால் மலையிலிருந்து உருண்டு வந்த இவ்வளோ பெரிய பாறை நடுவில் இருந்த இத்தனை குடியிருப்புகளையும் தாண்டி எப்படி இவனுங்க வீட்டு மேலே மட்டும் விழுந்ததுன்னு தான் தெரியல. அவர் ஆச்சரியப்பட்டு பேசி கொண்டிருந்தார். வைத்தியர் யசோதாவிடம் திரும்பி வந்தார். அம்மாடி, அந்த பன்றிமலை வாராகி உன்னை ஒடியன் கிட்ட இருந்து மட்டும் காப்பாத்தல, உன்னோட இந்த நிலைமைக்கு காரணமான அத்தனை பேரையும் வேரோடு அழிச்சிட்டா. இனி உனக்கு எதிரிகளே இல்லை. நல்லவங்களுக்கும் தன்னை நினைக்கிறவங்களுக்கும் கெடுதல் நினைச்சா அந்த வாராகி அவர்களை வேறறுப்பான்றது எவ்வளோ நிதர்சனமான உண்மை. அவர் உணர்ச்சி பூர்வமாக சொன்னார். யசோதா அவ்வளவு பெரிய வீட்டை நசுக்கி கொண்டு நின்றிருந்த அந்த கரும்பாறையை பார்த்தாள். அதன் நடுவே அன்னையின் திவ்ய ரூபம் புன்னகை முகத்துடன் தோன்றி பின் மறைந்து போனது. யசோதா அங்கேயே மண்டியிட்டு கண்ணீருடன் வணங்கினாள். முற்றும்.